வணக்கம். இது கேள்வி களம். நாடாளுமன்ற நிதி அமைச்சர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். 5 மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலை இன்னமும் 2-3 மாதங்களில் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் கோவிட் பெருந்தொற்று இந்தியாவின் பொருளாதாரத்தை, மக்களின் வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் வளர்ச்சி என்பது எதிர்பார்த்ததற்கு மாறாக கடும் பொருளாதார பின்னடைவை கடந்த ஆண்டு சந்தித்த நேரத்தில் இந்த பட்ஜெட் என்பது என்ன வழங்கப் போகிறது என்பது பற்றி எல்லோருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு நிதியமைச்சர் 100 ஆண்டு காணாத பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை இதில் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளும் தரப்பு அதை பாராட்டுகிறது. எதிர்க்கட்சி கடுமையாக விமர்சித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் தேர்தலை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது, உழைக்கும் மக்களை இந்த பட்ஜெட் வஞ்சித்து விட்டது, தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய செயல் என்பது தொடர்கிறது என்பது அவருடைய வாதம். 100 நாள் வேலைக்கான அந்த திட்டம் என்பது, அதற்கான ஒதுக்கீடு என்பது குறைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்கான டெண்டர் இந்த ஆண்டே விடப்பட்டு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டிலேயே பணி தொடங்கும் என்று நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் வரவேற்றிருக்கிறார். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு KT ராகவன், பொருளாதார அறிஞர் டாக்டர் ஜெயரஞ்சன், பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம், வலதுசாரி திரு சத்யகுமார், தொழில் முனைவோர் திரு ரகுநாதன் ஆகியோர் இணைகிறார்கள். இந்த அனைவருக்கும் வணக்கம். நான் 5 பேரிடமும் முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புகிறேன். திரு ராகவன், உங்களுடைய முதற் பார்வை என்ன? இந்த பட்ஜெட்டில் எதற்கு த்ரஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? திரு குணசேகரன் வணக்கம். இதில் நிதியமைச்சர் பேசும்பொழுதே சொல்லியிருக்கிறாங்க 6 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சுகாதாரம், மருத்துவத்துறைக்கு அதிகமாக இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகிற உள்கட்டமைப்பு, அதுக்கு அந்த விஷயத்துக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயத்துக்காக, முதலீடுகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் R&D இன்னோவேஷன்ஸ், புதிய விஷயங்களை கண்டுபிடிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிக வலிமையான இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் முதல் ஆண்டிலேருந்தே சொல்லிவிடுகின்ற மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய அதில் பிடி என்பது குறைந்து இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கும் கூட இந்த விஷயங்களில் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்குறேன். அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னு சொன்னால் சாலை போக்குவரத்து மிகப்பெரிய புஷ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, கொல்லம், அதே போல் சித்தூர், தச்சூர், அப்புறம் மதுரை மும்பை காரிடாருக்காக, அதே போல் நீங்களே உங்களுடைய தொடக்கத்தில் குறிப்பிட்ட போல் சேலம் சென்னை அந்த எக்ஸ்பிரஸ்வே, இது போன்ற விஷயங்கள், அதே போல் மீன்பிடி துறைமுகம் சென்னையில் மிகப்பெரிய அளவில் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கடல் பாசி பூங்கா சென்னையில் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அதிகமான ஒதுக்கீடு பட்ஜெட்டில் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். திரு ஜெயரஞ்சன், பட்ஜெட் அப்படின்றதுக்கு வெறும் புள்ளி விவரம், ஒரு போன வருஷ பட்ஜெட்டில் ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு பணம் இருந்தது, இந்த வருஷம் அதை ஒன்றை கூட்டுவது குறைப்பது அப்படின்றத தாண்டி மக்களோட வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில் எந்த வகையில் இது மாற்றும் அப்படின்றது பட்ஜெட்டை பற்றி வரும்போது இருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, பட்ஜெட்டின் மீது நிதியமைச்சர்கள் பேசும்போது திருக்குறளை மேற்கோள் காட்டுறதோ மற்றதோ அல்ல பட்ஜெட் உரை, அதை தாண்டி எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஃபினான்ஷியல் அலோகேஷன் அப்படின்னு வந்தாலோ, புதிதாக இந்த முறை ஒரு செஸ் ஒன்று புதுசாக போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் இதில் தமிழ்நாடும் எந்த தரப்புக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது? உழைக்கும் மக்களுக்கு, ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இதில் என்ன இருக்குது? விவசாயிகள், தொழில் முனைவோர், இவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது? அந்த புள்ளி விவரம் அதெல்லாம் கடந்து
எந்த திசையில் இந்த அரசு போகுது, இந்த பட்ஜெட் அடுத்த வருஷம் போக போகுதுன்னு இந்த பட்ஜெட் உங்களுக்கு உணர்த்துது? அதாவது ஏற்கனவே நம்ம பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்லோடவுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி போயிட்டு இருந்தது. அதாவது இந்த பெருந்தொற்று வர்றதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து பெருந்தொற்று வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லோரும் தானே பாதிக்கப்பட்டோம், எல்லோரும் வீட்டில் தானே உட்காந்துருந்தோம் அப்படிங்கிறதான் வந்து பொதுவாக எல்லோரும் சொல்கிறது. அது வந்து முடக்கம் அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி தானே அப்படின்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் நடந்த விஷயம் என்னென்னா, இந்த பெருந்தொற்று எப்படி நடந்திருக்குன்னா, உலகம் முழுக்கவே, இந்தியா மட்டும் அதுக்கு விதிவிலக்கல்ல, எல்லா நாடுகளையும் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெருந்தொற்று வந்து ஒரு நல்ல பெருந்தொற்றாக மிகவும் பெரிய அளவில் பணம் படைத்தவர்களுக்கு ரொம்ப நல்ல பெருந்தொற்றாக அமைஞ்சிருக்கு. வெரி குட் பேண்டமிக் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து ரொம்ப சாதாரண மக்கள், ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பேட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு பெருந்தொற்றாக அமைஞ்சிருக்கு. அதுதான் வந்து இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வருமானமாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், அதாவது அவருடைய ஆஸ்திகள் இருக்குல்ல, அது வந்து பல ஆயிரம் கோடி அது வந்து அதிகமாகிருக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். அதே சமயத்தில் கோடிக்கணக்கானவர்கள் வந்து என்ன ஆயிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமான இழப்பு, கடன், அந்த மாதிரி ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிட்டு இருந்திருக்கான். இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து அரசாங்க கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இல்லையா? அந்த ஆயுதத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னா, இந்த ஒரு சீரற்ற நிலை உருவாகியிருக்க, இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது சரி பண்ணுறதுக்கு இதை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாலிசி, என்ன பாலிசி இருக்குது, டாக்ஸேஷன் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த டாக்ஸேஷன் பாலிசி அதுக்கு தானே பயன்படுத்தியிருக்கணும். நீங்கள் இந்த சீரற்ற நிலை, சமமற்ற நிலையை சரி பண்ணுறதுக்கு. என்னடா அவனுக்கு இவ்வளோ பலன் கிடச்சிருக்கு, இவனெல்லாம் நடுத்தரில் நிற்கிறானே, இவனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்டால், கொண்ட கடலை கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், இது கொடுத்தோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எப்படி ஒரு நியாயமாக இருக்க முடியும்? அது வந்து முதல் ஒரு பெரிய அநியாயமாக ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அப்போ வெறும் வாயில் தான் வார்த்தையாக இருக்குது. எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து சாமானியர்களை பற்றி கவலைப்படுறோம், அப்போ பெருந்தொற்றை வந்து நாங்கள் சமாளிக்கிறதுக்கு இத்தனை லட்சம் கோடி கூடுதலாக செலவு பண்ணுறோம், கடன் வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாம். இவர்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுறது எல்லாமே எப்படின்னா, இந்த காலத்தில் கூட இந்த பேண்டமிக்கில் அதுக்கு உண்டான ரிலீஃப் என்ன அப்படிங்கும்பொழுது கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, அதை நியாயமும் படுத்துகிறாங்க. என்ன நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கார் இருக்குது, அதுக்கு ஒரு உதாரணம் வேறு. நேற்று எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்கன்னா அதில் வந்தது. எப்படி அப்படின்னாக்கா, கார் வந்து பிரேக் போட்டிருக்கும்போது ஆக்சிலேட்டரை கொடுத்தா ஃபியூல் தானே வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லை, இருக்கக்கூடாது. நம்ம வந்து அடுத்தது வந்து அதை இந்த பேண்டமிக் முடிஞ்சோன்னே நம்ம வந்து அதை அக்சலரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மற்ற பயிலெல்லாம் போயிருக்கு மற்ற நாடெல்லாம். அவன்லாம் வந்து அந்த சமயத்தில் போய் காசை நிறையா கொடுத்து எல்லாத்தையும் வீணாக்கி விட்டானோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் பாரு என்ன பண்ண போகிறோன்ட்டு. இன்றைக்கி எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன நடந்திருக்கு? யாருக்காவது ஏதாவது இருக்காது இல்லை, எக்ஸப்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பெரிய அளவில் அறிவிப்புகள். என்ன அறிவிப்புகள்? இது வந்து 5 வருஷத்தில் இதை பண்ணுறோம், 7 வருஷத்தில் இதை பண்ணுறோம், 9 வருஷத்தில் இதை பண்ணுறோம். நான் கூட தான் சொல்லுவேன், 10 வருஷத்தில் அதில் லட்சம் கோடி செலவு பண்ணணும், அதெல்லாம் செய்யணுமா என்ன? அந்த ஒரு படத்தில் கூட காட்டுவான் தெரியுமா, அந்த மலையை தூக்கி என் தலையில் வச்சுன்னா நான் தூக்கிடுவேன்ட்டு. அந்த மாதிரி இருக்குது இந்த பேச்சுக்கள்லாம். எப்படி இது அடுத்த வருஷம் யார் கேட்க போகிறா? இல்லை போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? யாருக்காவது புள்ளி வரம் பார்க்க தெரியுமா அதில் இருக்கக்கூடியதை? அது வந்து அந்த மாதிரி எல்லாம் வெறும் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 5 வருஷம், 7 வருஷம், 9 வருஷம், 15 வருஷம் எல்லாம் அப்படியே தான் பேசப்படுகிறது தவிர, இப்போ நடந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அதை பற்றி பேசாத, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்போது அரசு வந்து தன்னுடைய பொறுப்புலேருந்து எவ்வளோ விலகி இருக்கிறது மட்டுமல்ல, மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் இதற்கு தான் சாதகமாக இருப்போம். இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரிஃபார்ம்னு சொல்கிறீங்க. என்ன ரிஃபார்ம் இது? பேசிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ங்கிற பேரில் இது எல்லாமே வந்து என்ன இருக்குனாக்கா, பெரும் செல்வம் படைத்தவங்க இருக்காங்கல்ல, பெரும் பிஸ்னஸ், அவங்க வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க கூட சொல்ல மாட்டேன் நான், அவெல்லாம் வந்து பிஸ்னஸ் மேன் தான். அந்த பிஸ்னஸ் மேனுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது, அவனுக்கு மேலும் மேலும் பணம் சேர்க்கறதுக்கு என்ன வழியோ அதற்கு உண்டான தோதுவான திட்டங்களை அறிவிக்கிறதன் வழியாக நீங்கள் யாருக்காக அந்த அரசாங்கம் நடத்துறீங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அடுத்த ரவுண்டில் நான் பேசும்போது என்ன காட்டுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நிதியமைச்சர் வந்து அவர்கள் பேசும் பேச்சில் என்னென்ன பக்கத்தில் என்னென்ன அவங்க கொள்கைகள் அறிவிச்சிருக்காங்க, அது வந்து எதற்காக அந்த கொள்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நான் அடுத்த சுற்றில் அதை சொல்கிறேன். சரி, முதல் பார்வை உங்களோடது வந்து அரசாங்கம் தன் பொறுப்பை தட்டி கழிச்சிருச்சு, ஏழைகளை கைவிட்டுருச்சு. இந்த பெருந்தொற்று காலத்தில் எல்லோருக்கும் பாதிப்பு இருந்தது. ஆனால் பெரும் பணக்காரர்களுக்கு உதவுவதற்கான முயற்சி இருக்குது. பரம ஏழைகள் கஷ்டப்படுறவங்கள வந்து கை தூக்கி விடலை. இன்இக்வாலிட்டி, சமூகத்தில் ஏழை பணக்காரனுக்கான வேறுபாடுன்றது அதிகரித்து கொண்டே போகுது, அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்றது உங்களுடைய வாதமாக இருக்குது. நான் சத்யகுமாருடைய பார்வையை சுருக்கமாக கேட்கிறேன்.
2020 அப்படின்றது ஒரு குறியீடாக இருந்தது, நமக்கு இலக்கு அப்படின்ற ஒன்று. இன்னொன்று ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகள், ஜிஎஸ்டி அமலாகி அதில் இருக்கக்கூடிய நிதி பகிர்வு, இது சம்மந்தமான விஷயங்களுக்கு இதில் கிடைக்கும்னு சொல்லி வந்தது. இப்போ பார்த்தா பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது அது தொடர்ந்துகிட்டே இருக்குது, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் போகுது. புதுசாக செஸ் வருது, வரியில் மாற்றம் இல்லை. மாநிலங்கள், குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறிவிப்புகள் இருக்குது. இது தேர்தலை மனதில் கொண்டு செய்யக்கூடிய ஏற்பாடுன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி ஐ திங்க் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருடைய விஷனை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்னும் சரியாக வந்து பாலிசி வழியாக கொண்டு வரல அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. காரணம்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. சம்திங் ஹஸ் டு பி ஹிஸ்ட்ரினா இட் ஹாஸ் டு ரீச் த காமன் பீப்புள் அண்ட் எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை வந்து உடனே கிக் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் போஸ்ட் கோவிட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 crore people ஆஃப் காட் அஃபெக்டட் அப்படிங்கிற ஜாப் ரிப்போர்ட் வந்து நித்தி ஆயோக் கிட்டே இருக்கு. ராஜ்குமார்ஜியே வந்து இதை கோட் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணணும்? எம்எஸ்எம்இயை பூஸ்ட் பண்ணணும். எப்படி எம்எஸ்எம்இயை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஆகப்பட்டது 1,20,000 crore ஏறி இருக்கு ரெவென்யூ. ஏர்ன ரெவென்யூ யாருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் எஃபெக்ட் கொடுக்காம ஷார்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் கொடுக்க வேண்டியது salaried எம்ப்ளாயிஸ்க்கு. ஏன்னா salaried people are the honest taxpayer in the country. ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா salaried எம்ப்ளாயிஸ்க்கு வந்து we don't find anything. there is nothing for the salaried employee. in fact senior citizen பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் ரேட் குறைஞ்சுதா? அதுதான் என்னோட பாயிண்ட். something has to be history, it has to be for a common man. விஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் காமன் மேனுக்கு தான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாரு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை வந்து ப்ராப்பராக இந்த பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. தேர் ஆர் பட்ஜெட்ஸ் விச் ஷி ஹஸ் டன் ஃபார் த இண்டிவிஜுவல். லாஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பட் இந்த வருஷம் ஜிஎஸ்டி பெனிஃபிட் 1,20,000 crores இந்த நாட்டில் வந்தது காமன் பீப்புளால. ஒரு ஏழை சோப்பு வாங்குறதுனால, ஒரு ஏழை வந்து பிரஷ் வாங்குறதுனால, ஒரு ஏழை வந்து அவங்களோட பொருட்கள் வாங்குறதுனால தான், ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால தான் அந்த ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ இமீடியட் பெனிஃபிட் யாருக்கு கொடுக்கணும்? ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா salaried எம்ப்ளாயி. ஏன்னா ஒரு salary வாங்குறாங்கன்னா 192 டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி தான் அப்புறம் வந்து அவங்களுக்கு salary போகுது. அப்போ அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,000 இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பென்ஸ் வரி சலுகை தரல அப்படின்றது ஏழைகளுக்கோ சம்பளக்காரங்களுக்கோ மாசம் வாங்குறவங்களுக்கோ வரி சலுகை இல்லை. எம்எஸ்எம்இக்கும் கொடுத்துருக்கணும். எம்எஸ்எம்இ ஏன்னா இப்போ நீங்க லார்ஜ் கார்பரேட்டும் 25% டாக்ஸ் பண்றீங்க. எம்எஸ்எம்இ இண்டிவிஜுவலாகவும் ஆப்ரேட் பண்றாங்க, எல்எல்பியாவும் ஆப்ரேட் பண்றாங்க, பார்ட்னர்ஷிப்பாவும் ஆப்ரேட் பண்றாங்க. எம்எஸ்எம்இ தான் 93.5% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அந்த எம்எஸ்எம்இ கிட்ட டாக்ஸ் குறைச்சா கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்திருக்கும். கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஸோ போஸ்ட் கோவிட் சுச்சுவேஷனில் அது சைனாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியும் பிரைவேடைசேஷன் மட்டும் ஒர்க் ஆகாதுன்றது தான் பாயிண்ட். டிஸ்இன்வெஸ்ட் பண்ணியும் பிரைவேட் பண்ணால் அதில் வரக்கூடிய பணத்தை அரசாங்க கஜானாவை நிரப்பும், அதுலேருந்து திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்றது ஒவ்வொரு பட்ஜெட்லையும் சொல்கிறாங்க. ஆனால் அது ரியலைஸ் ஆகாமலே தான் போயிட்டு இருக்கு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட எந்த பாலிசிக்கு அது போய் சேருதுன்னா PPP பாலிசி தான் போய் சேருது. நான் கேட்குறதுனா சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து இன் அ கரண்ட் இயர் பட்ஜெட், எனி பட்ஜெட் ஃபார் தட் மேட்டர், சோஷியல் வெல்ஃபேர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 6 வருஷமா கொண்டு வந்த பாலிசிஸ்க்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அலோகேட் பண்ணியிருக்கணும். அது ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும், அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆனா மன்ரேகாவா இருக்கட்டும், மற்ற ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது டிக்ளைன்ல இருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட். அது பிரதமர் ஒரு கோணத்தில் சிந்திக்கிறாரு, அந்த சமூக நல திட்டங்கள் ஏற்றளவில் இருக்கு, அதற்கு செயல் வடிவம் தர்றதுல நிதியமைச்சர் தவறுறாருன்றது உங்களுடைய குற்றச்சாட்டு. பிரைம் மினிஸ்டர் வந்து மேக்ரோ மேனேஜ் தான் பண்ண முடியும், மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியாது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, திரு ஜோதி சிவஞானத்தை கேட்கணும் சார். நீங்க 100கணக்கான பட்ஜெட் பேப்பர் படிச்சிருப்பீங்க, இந்த ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டை நுணுகி படிக்கிறவர். எந்த திசையில் இந்த பட்ஜெட் போகுது? போன வருஷம் பட்ஜெட்டோட டைரக்ஷன் என்ன, இந்த வருஷம் பட்ஜெட்டோட டைரக்ஷன் என்ன? இனீக்வாலிட்டி, ஏழை பணக்காரன்ற அந்த வருமான பகிர்வு அப்படின்றது வந்து சமமாக செல்வம் போய் சேர்றதில்ல, அதை அட்ரஸே பண்ண மாட்டாங்கன்றது ஜெயரஞ்சனுடைய ஆதங்கம். தமிழ்நாட்டுக்கும் மற்றதுக்கும் பெரிய ஊக்கம் தந்திருக்காங்கன்றது திரு ராகவனுடைய ஆர்கியூமெண்ட். ஹிஸ்டாரிக் பட்ஜெட், வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்னா அதற்கான எந்த கூறும் இதில் தென்படலை. ஏழைகளையும் சாமானியர்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் கணக்கில் விட்டுட்ட ஒரு பட்ஜெட்ன்றது சத்யகுமாரோட பார்வை. நீங்கள் மாநில நலன், மாநில உரிமை, மாநில நிதி பகிர்வுன்ற கோணத்திலையும் பார்க்கக்கூடியவர். இந்த பட்ஜெட் எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கு? அதோட சாதகமான அம்சம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க, பாதகம்னு எதை பார்க்குறீங்க? இல்லை, இவங்க சொன்னது எல்லாத்துலேயும் முக்கியமாக வந்து அந்த
ரஞ்சன் சொன்ன மாதிரி வந்து பகிர்வு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவசியமான பிரச்சனை சார். ஏன்னா இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இன்றைக்கி நம்ம சந்திச்சிட்டு இருக்க சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனானால வந்து பொருளாதாரம் மக்கள் எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாதிப்பு வந்து மற்ற நாடுகளை விட அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து நம்ம பொருளாதாரம் வந்து பல சிக்கல்களையும் சவால்களையும் சரிவையும் தொடர்ந்து சந்திச்சுட்டு வருது. 4 வருஷமாக தொடர்ந்து தெரிஞ்சிட்டு வரோம். அதன் பின்விளைவாக வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு பட்ஜெட்னு சொன்னப்போ நாங்களாம் என்ன நினச்சோம், அதனுடைய பின்புலம் என்ன நினச்சோம், இதற்கு முன்னாடி ஒரு 30 லட்சத்துக்கு ஸ்டிமுலஸ் கொடுத்ததாக அறிவித்தாங்க. அது வந்து ஆர்பிஐயும் இவங்களும் சேர்ந்து அதில் எதுவும் இல்லைங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க இதில் வந்து அதிகமாக எதாவது அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் பொருளாதார சரிவு கூடவே வந்து விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு. உணவுப் பொருள்களோட விலை வந்து உயர்ந்திருக்குது. ஸோ வேலை இல்லா திண்டாட்டம், வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. 100 நாளில் நம்ம சந்திக்காத மாதிரி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வரலாறு காணாத சவால்களை சமூகம் சந்திக்கிறப்ப வரலாறு காணாத தீர்வுகளை இந்த பட்ஜெட் முன்வைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் வரலாறு காணாத ஒரு ஏமாற்றம் தான் வந்து வந்திருக்குது. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து அலோகேஷன் பண்ணல, அதெல்லாம் திணறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் போடுறதுக்கு திணறாங்க. ஏன்னா நம்பர் அவசியம். ஒரு சில நம்பர் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப அவசியம். இந்த பட்ஜெட் போட்டது 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு போட்டாங்க. இப்போ செலவு வந்து 34 லட்சம் கோடி ரூபாயை காட்டுறாங்க. அந்த 4 லட்சம் கோடி எங்கேருந்து வந்ததுன்னா எஃப்சிஐக்கு கொடுக்க வேண்டிய கடன். பல வருஷமாக வந்து எஃப்சிஐக்கு வந்து இவங்க பில் செட்டில்மெண்ட் பண்ணாமல் பில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பே பண்ணால் தான் அது செலவாகும். நான் உங்களுக்கு 5 லட்சம் கடன் வச்சுருந்தேன்னா அதை வந்து ஒரே பாயிண்டில் பே பண்ணி அதை ஃபுட் சப்சிடியாக பட்ஜெட்டில் காட்டுறாங்க. ஸோ 34 லட்சம். அந்த 34 லட்சத்தை சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்த வருவாய் வந்து 15 லட்சம் கோடி தான். மீதி 18 லட்சம் கோடி 18 லட்சம் கோடி வந்து கடன் வாங்குறாங்க. 34 லட்சம் செலவு, 15 தான் வருவாய், 18 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. அதுக்கு வட்டி மட்டும் 7 லட்சம் கோடி கட்டுறாங்க இந்த வருஷம். அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக போகுது. இதுதான் இவங்களுடைய நிதி நிலைமை. இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா வரி வருவாய் குறைஞ்சிருக்குது. 100 ரூபாயில் வந்து 12-11 ரூபாய் இருந்தது, 9 ரூபாயாக குறைஞ்சிருக்குது. அதில் கணிசமாக எது குறைஞ்சிருக்குன்னா கார்ப்பரேட் டேக்ஸு குறைஞ்சிருக்குது. இவங்க வந்து அந்த 1,45,000 கொடுத்தாங்களே, அது ஆக்சுவலாக ரிவைஸ்டில் இன்னும் 55 ஆச்சு. அது அந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, 19க்கு மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் தொடர்ந்து அது வருது. அதனால் கார்ப்பரேட் டேக்ஸை வந்து ஒரு 3-4 லட்சம் கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்குது. அதன் விளைவு வந்து கடுமையாக இருக்குது. இதை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க மறைமுக வரியில். எக்ஸைஸ் வந்து பெட்ரோலியம் மேலே போட்ட எக்ஸைஸ் வந்து பட்ஜெட்டில் போட்டதை விட 1 லட்சம் கோடி அதிகமாக வந்திருக்குது. இந்த கொரோனா பீரியடில் எல்லாமே பட்ஜெட்டில் போட்ட ரெவென்யூ வந்து மற்ற அத்தனையும் குறைஞ்சிருக்கு. ஒன்று தவிர பெட்ரோலுக்கு போட்டது வந்து 1 லட்சம் அதிகமாக வந்திருக்குது. ஸோ இருந்த போதும் வந்து அவங்களால சமாளிக்க முடியல. கடன் ஸோ 9.5% ஜிடிபியில். இது மாதிரி நம்ம இந்தியாவில் வரலாற்றுலேயே இது மாதிரி இருந்தாலும் எந்த நாடும் இருக்காது. ஒட்டுமொத்த கடன் வந்து 90% தாண்டிடுச்சு. ஜிடிபியில் 93% ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது. ஸோ இந்த நிலையில் அவங்க வந்து எதுவுமே செலவு பண்ண முடியாது. இதில் வந்து சென்ட்ரல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பென்ஷனு, டிஃபென்ஸு, அவங்க மினிஸ்ட்ரிலாம் ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால் போன வருஷம் உள்ள நம்பரை வந்து கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் என்ன அலாட் பண்ணாங்களோ அதே வந்து இந்த வர பட்ஜெட்லேயும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த டிசம்பர் வரைக்கும் சிஜிஏ சொன்னதில் வந்து இவங்க பட்ஜெட் பண்ண எக்ஸ்பெண்டிச்சரே குறைஞ்சிருந்தது. 1%, 2% குறைஞ்சிருக்குது. இப்போ இந்த எஃப்சிஐக்கு இது மாதிரி வெளியே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை இதில் சேர்த்தோடனே அது வந்து அதிகமாக காட்டுறாங்க. ஸோ திணறிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் வந்து பொருளாதாரம் தொடர்ந்து சரிந்து வர்றது தான். ஸோ அதனால் பொருளாதாரத்தையும் வந்து ஒரு தூக்கி நிறுத்துகிற மாதிரி இது பட்ஜெட்டில். விலைவாசி இப்போ வந்து ஆர்பிஐக்கு வந்து இது ஒரு பெரிய சவால். என்னென்னா இவங்க வந்து 18 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. நான் சொல்கிறேன் இந்த நிதியாண்டுக்கு. அடுத்ததுக்கு இன்னும் அதிகமாக போகுது, 20 லட்சத்தை கூட தாண்டலாம். அது இந்த நிதியாண்டுக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்கன்னா ஆர்பிஐ எப்படி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும்? ஏற்கனவே ஆர்பிஐ வந்து தொடர்ந்து வட்டி விகிதத்தை குறைச்சி வந்து பேங்கிங் சிஸ்டத்தில் லிக்விடிட்டி பணப்புழக்கம் அதிகமாகி
அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண திரும்ப எப்படி ரிவர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா விலைவாசியை கட்டுப்படுத்துறது தான் அவங்களுடைய அடிப்படை குறிக்கோள். ஆமாம், அதை விட்டுட்டு அவங்க வளர்ச்சியை ஊக்குவிக்கிறான்னு சொல்லி வட்டி விகிதத்தை குறைச்சி வளர்ச்சி கீழே தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஆனால் விலைவாசி உயர்ந்துருச்சு, வளரவும் இல்லை, விலைவாசியும் உயருது. ஆமாம், இது வந்து மக்களுக்கான சுமை அப்படி இல்லை, அதற்கு எதிராக கீழே போயிட்டு இருக்கு வளர்ச்சி. வளர்ச்சி கீழே போகுது, அவங்க ரேட்டை குறைக்க இப்போ விலைவாசி உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. வளர்ச்சி கீழ் நோக்கி வேகமாக போயிருக்குது, விலைவாசி வேகமாக இன்ஃப்ளேஷன். அதில் ஆர்பிஐ திணறிட்டு இருக்க நேரத்தில் இவங்க 18 லட்சம் கடன் வாங்கி 34 லட்சம் செலவுக்கு. ஸோ இப்போ இது வந்து இன்னும் ப்ரெஷர் கொடுக்கும், அவங்களுக்கு விலைவாசியை இன்னும் உயர்த்தும். சாதாரண மக்கள் இதில் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு தீர்வு பண்ணல, இது வந்து புதுசாக பிரச்சனை கிரியேட் பண்ணுது. இந்த பட்ஜெட் பிரச்சனைக்கு தீர்வு காணாம புது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணல. திரு ராகவனுடைய கருத்தை மீண்டும் கேட்கணும். 3 விமர்சன பார்வைகள் வந்திருக்கு, உங்க கருத்து? அதாவது மரியாதைக்குரிய நம்ம திரு ஜெயரஞ்சன் அவர்கள் பேசும்பொழுது இந்த எக்கனாமிக் சர்வேலாம் யாருங்க படிக்க போகிறாங்க, என்ன போன வருஷம் என்ன நடந்து கேட்டால் சொல்லுவாங்களான்னு அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எவ்வளோ வந்து அவர்களுடைய மதிப்பை குறைத்து அவர்களுடைய மதிப்பை குறைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகள்லாம் பார்க்கலையா என்ன? இது ஓப்பன் டாக்குமெண்ட்டு, அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்களா என்ன? அதே போல் நீங்களே கூட பேசும்பொழுது சொன்னீங்க பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கிறோம், முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு வேணால் பொதுத்துறை நிறுவனங்களை வைத்துக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மினிமம் கவர்னன்ஸ்னு சொல்லி அரசாங்கம் ஹோட்டல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அது எங்களுடைய எக்கனாமிக் பிரின்சிபல். அதனால் விற்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லிட்டு தான் செய்கிறோம். இன்ஃபேக்ட் வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியே வச்சுருந்தோம், அதனால் அதை சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், இந்த பட்ஜெட்லன்னு பேசும்பொழுது நிதியமைச்சரை கூட பேசும்பொழுதே சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மினி பட்ஜெட்டே போடப்பட்டிருக்கிறது. நண்பர் சத்யகுமார் சொல்கிறாரு எம்எஸ்எம்இக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னா. ஏன் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தில் எம்எஸ்எம்இக்கு 3 லட்சம் கோடி இங்கே வந்து நிதியமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் நடுவில் நடந்த ஒரு விஷயம். அதனால் உலகம் வந்து கொரோனா பாதிப்பில் இருக்கும் பொழுது இந்தியா, இந்த மத்திய அரசாங்கம் அந்த பாதிப்பிலிருந்து மீளுவதற்காகத்தான் பட்ஜெட்டுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர், அது விவசாயத்துக்காக இருக்கட்டும், எம்எஸ்எம்இ செக்டாருக்காக இருக்கட்டும், எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தா போன பட்ஜெட் முடிஞ்சு இப்போ இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நடுவிலே கூட அவர்களுடைய பிரச்சனையை அட்ரஸ்ட், அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் நிதியமைச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பட்ஜெட்டுக்கும் நடுவுலேயே 5 மினி பட்ஜெட்டே வந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க, இதுவரை இல்லாத பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு திரு ஜோதி சிவஞானம் சொல்கிறாரு, நண்பர் சத்யகுமார் சொல்கிறாரு. இது பாருங்கள், நான் வந்து புரிந்து கொள்வதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தையோ நிதி அமைச்சரையோ குற்றம் சொல்வது சரி கிடையாது. இந்த மாதிரி 100 ஆண்டு காலத்தில் உலகம் சந்தித்திராத நிலைமையில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் போடுற பட்ஜெட் அப்படின்னு தான் அவங்க குறிப்பிட்டாங்க. நான் இன்ஃபேக்ட் இது சம்பந்தமாக நிதியமைச்சர்கிட்டே பேசினேன். அவங்க இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னு எங்கிட்டே சொன்னாங்க. அதனால் இது மாதிரி நாம் தவறாக எதையோ புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அது நடக்கலைன்னு பேசுறது சரி கிடையாது. மோரோவர் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் ஏதோ கேப் இருக்கிற மாதிரி சிந்தனையில் கேப் இருப்பதாக சொல்லப்படுவதெல்லாம் இட்ஸ் அ ஜோக் ஒன்லி. இன்னும் வந்து பிரதமருடைய கன்சல்டேஷன் இல்லாமல் இந்த மாதிரி எந்த பட்ஜெட்டும் தயாரிக்க போகிறதில்ல. மோரோவர் அது இன்னைக்கு காலையில் எப்படி ஜனாதிபதி கிட்ட போய் சொன்னாங்களோ அதே போல் கேபினெட் கிளியர் பண்ணுது. கேபினெட் அப்ரூவல் இல்லாத இந்த பட்ஜெட் வர முடியாது, எந்த பட்ஜெட்டுமே. அதனால் கேபினெட் அப்ரூவல் இருக்குது, பிரதமருக்கும் தெரியும், எல்லாரும் சேர்ந்து தயாரித்த பட்ஜெட் தானே தவிர இது வரும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது. டெக்னிக்கலா வந்து சிந்தனை போக்குல மாற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரதமர் என்ன ஜிஎஸ் ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன், ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடறேன். ஒரு திருக்குணேஷ் ஒரே பாயிண்ட். இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷனை வந்து போவே இல்லை, கீழே போகலன்னு சொன்னால் இந்த மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் 1.2 lakh crore வந்திருக்கு.
அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சகஜ நிலைவே திரும்பி இருக்கு. யாருமே வந்து இந்த இந்த ஒரு வருடம் உலகமே பொருளாதார நெருக்கடியில் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி அதுக்கு அந்த நெருக்கடியிலே நம்முடைய தொழில்துறையோ ஆர் விவசாயமோ எதுவுமே பாதிப்புக்கு அடையக்கூடாது என்பதற்காகத்தான் நடுவில் இந்த பேக்கேஜஸ் கொடுக்கப்பட்டது. ஆத்ம நிர்பர் பாரத் அந்த அடிப்படையில் தான் வந்தது. அதனால் இவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் எந்தவித ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை தான் நான் பார்க்குறேன். திரு ரஞ்சன் குறுக்கிட வரும் நீங்க. இல்லை நம்ம நண்பர் ராகவன் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாங்கள் ஏற்கனவே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வச்சுருந்தோம், எங்களுடைய கொண்ட கொள்கை இது, நாங்கள் எதுக்கு ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நண்பர் ராகவன் வந்து கண்டிப்பாக இப்போ அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆனாலும் வந்து ஒரு முக்கியமான பாஜகவினுடைய இந்த மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர். அதனால் கண்டிப்பாக வந்து நிர்மலா மேடம் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ண நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணதை வந்து படிச்சிருப்பார், பட்ஜெட் ஸ்பீச்சை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பேஜ் 9ல் என்ன வருதுன்னா, அசெட் மானிட்டைசேஷன் ஒரு செக்ஷன், ஒரு சப்செக்ஷன் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் நாங்கள் மானிட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எப்படின்னா அது விற்கிறோம் அப்படிங்கிறது எதெல்லாம் தெரியுமா? அவர் சொன்ன எந்த ஹோட்டலும் கிடையாது. ஃபஸ்ட்டு கேளுங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2, அதுக்கு அடுத்தது வந்து ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் ஆஃப் கெயில் 3, ஐஓசிஎல் அது அந்த லைன், ஹெச்பிசிஎல் இது எல்லாத்தையும் விற்க போகிறாங்க. அடுத்தது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அவங்களுடைய Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ். அப்புறம் அதர் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தது கேளுங்க, வேர் ஹவுசிங் அசெட்ஸ் ஆஃப் CPSES such as Central Warehousing Corporation, NAFED among others and sports stadiums. இதெல்லாம் தான் விற்க போகிறது. இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவர் சொல்கிற மாதிரி இந்த தொழிலெல்லாம் எதுக்கு அரசு ஈடுபடணும் அப்படிங்கிறது இல்லை, அப்படின்லாம் அவங்க யாரும் சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணல, இதுதான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது. இதை விட பெரிய கூத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இதை 9வது பக்கத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன இதெல்லாம் நாங்கள் மானிட்டைஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலேருந்து நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோவிட் டயத்தில் இவ்வளோ கஷ்டத்துலையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக்க போகிறோம் அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் இதெல்லாம் விற்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க தெரியுமா? எதெல்லாம் இங்கே விற்கிறேன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் உருவாக்குறாங்க. எப்படி அது? அப்போ என்னத்துக்கு அது விற்கணும்? அப்புறம் எதுக்கு இதை உருவாக்கணும் புதுசாக? இங்கே வந்து 2வது பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ரயில்வேஸ் வில் மானிட்டைஸ் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அசெட்ஸ், ரைட்டா? அது வந்து சொல்கிறது அதில். அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னத்தை உருவாக்குறாங்க பாருங்கள், 2வது பாயிண்ட் அதில். we will undertake future dedicated freight corridor projects, namely east coast corridor, அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் காரிடார். ஒரு பக்கம் காரிடாரை உருவாக்குவீங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்வீங்க, காரிடார்லாம் விற்பீங்க. இது எதுக்கு உருவாக்குறது, எதுக்கு விற்கிறது? இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு தனியாக ஒரு செஸ் போட்டிருக்காங்க. ஜோதி சொன்னார் செஸ் போடுறதை பற்றி. செஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20% வந்துருச்சு, மொத்த டேக்ஸ் கலெக்ஷனில் 20%. அது மானியங்கள் வயிற்றில் அடிக்குதுங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த செஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். செஸ் வந்து பெட்ரோல் டீசல் மேலே ஒரு செஸ் போடுறாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ன்ட்டு. அது செஸ்ஸை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி குடவுன் கட்டுவீங்க. குடவுன் கட்டி என்ன செய்வீங்க, மறுபடியும் அமானிட்டைஸ் பண்ணுறேன்னு அதை விற்க போகிறீங்க இல்லையா? அப்போது மக்களுடைய வரி பணத்துலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவீங்க, உருவாக்கிட்டு மறுபடியும் அதை விற்றுருவீங்க. இது எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன் நான். அதுதான் வந்து இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மொத்தமாக அசட்டை உருவாக்க வேண்டியது, அசட்டை உருவாக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துட வேண்டியது. அப்போது இதுக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் வேறு வாங்கி, இந்த கடன்லாம் யார் கட்ட போகிறா? யாராவது வாங்கினவன் கட்ட போகிறானா? கடன் அந்த வாங்கின அதுக்கு உருவாக்கின அந்த அசட் எல்லாத்துக்கும் நம்ம மக்கள் வரி பணம் தான். அது கடன் இவ்வளோ எத்தனை லட்சம் கோடி, ஜோதி சொன்ன மாதிரி 18 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடனை வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி அது எல்லாத்தையும் விற்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து 2 பாயிண்ட்லேயே கிளியராக தெரியுது நமக்கு, இவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது. ராகுல், நீங்கள் குறுக்கிட வரும்பீங்க. திரு ரகுநாதன் இன்னும் பேசாமல் இருக்கிறாரு, நீங்கள் சுருக்கமாக இன்டர்வியூ பண்ணலாமா? ப்ளீஸ். அதாவதுங்க, இல்லை திரு மரியாதைக்குரிய திரு ஜெயரஞ்சன் அவர்கள் பேசினதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். நாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் நீட் நாட் ஓன் தோஸ் திங்ஸ். நீங்கள் வந்து லோன் கொடுக்குறோம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 3 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னால் அவர்களை கை தூக்கி விடுவதற்காக த்ரூ எம்எஸ்எம்இ இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்க்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுறது, அப்படி தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் உடனே நீங்கள் போய் அதை அப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி நீங்கள் ஓன் பண்ணுவீங்களா, கவர்மெண்ட் நடத்துமா, அதுக்கு ஒரு எம்டி போடுவீங்களான்னு பேசுறது இல்லை. அதே மாதிரி தான் சில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் இப்போ வச்சிருக்குது,
ஆனா அந்த இல்ல, இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சஃபிஷியன்ட் அதெல்லாம் ரிட்டர்னே இல்லைன்னு சொன்னா என்ன, யாரோட வரி பணம் அது? கவர்மெண்ட்னா நரேந்திர மோடி பாக்கெட்ல இருந்தா போடுற பணம் அது. நீங்களும் நானும் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் கட்டுற அந்த வரி பணத்துல தான் இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. அப்போ அப்புறம் எதுக்கு மறுபடியும் புதுசா பில்ட் பண்றீங்க? அதுல ஒரு சஃபிஷியன்ட் இன்கம் இல்லன்னு தெரியல உங்களுக்கு. எதுக்கு அப்புறம் புதுசா காரிடார் உங்க பில்ட் பணம் பண்ணி எப்படி போனாலும் பரவாயில்லையா? திரு ஜெயரஞ்சனோட 9வது பக்கத்துல காரிடார் விக்கிறீங்க, 11வது பக்கத்துல காரிடார் பில்ட் பண்றீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மீன்ஸ்? இல்ல நான் கேக்குறேன், 9வது பக்கத்துல காரிடார் விக்கிறீங்க, 11வது பக்கத்துல எதுக்கு காரிடார் மறுபடியும் பில்ட் பண்ணி பேசுறேன்? நான் திரு ரகுநாதன் கேட்கணும். எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒன்றுடைய, அதாவது லாஸ். ஒரு நிமிஷம் சார், நம்ம ரகுநாதன் இன்னும் பேசாம இருக்கிறாரு. திரு ரகுநாதன், நீங்க ஒரு சாரி சார், எனக்கு கொஞ்சம் கேட்கல. அவர் நடுவுல இன்டர்வென் பண்றாரு, எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், நான் திரும்ப வரேன். ரகுநாதன் சாரோட கருத்தை கேட்டு வரேன். திரு ரகுநாதன் அவர் பேசிட்டோம் அப்புறம் பேசுறேன். திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்தப்ப கூட உங்களுடைய மனக்குமுறலை கோயம்புத்தூர்ல போய் வெளிப்படுத்துறீங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய முதுகெலும்பே முறிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. அந்த சிறு குறு தொழில்களுக்கு ஊக்கம் தருவதற்கு தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு திரு கே.டி. ராகவன் வாதிடுறாரு. உங்க பார்வையில் இந்த பட்ஜெட் என்ன சார்? நன்றி குணசேகரன். பழகி போச்சு. அதாவது எம்எஸ்எம்இனுடைய குரல் அவ்வளவு ஈஸியா கேட்கப்படலன்றது இப்ப நான் பாருங்க 35 நிமிடமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயே தெரியுது என்ன இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை நான் வந்து டீடைல்டா ஸ்டடி பண்ணும் பொழுது, இந்த கொரோனா பீரியட்ல என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருந்தால் நான் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்கிற மதிப்பெண் 100. நான் பாதிக்கப்பட்டு திரும்பி ரீபில்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தால் இந்த பட்ஜெட்டுக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண் 60. நான் பாதிக்கப்பட்டு இன்னும் மீட்கப்படாமல் இருந்திருந்தேன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நான் கொடுக்கிற மார்க் 60. இதுதான் நான் சொல்ல முடியும். ஒரு திருக்குறள் அவங்க மேற்கோள் காட்டினாங்க, இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரத்துன்னு. அதுல காத்தலும் அப்படின்ற வார்த்தை யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியடு முதல்ல 21 நாள்ல முடிஞ்சிரும் நினைச்சது நேற்றைக்கும் சில தளர்வுகளுடன் தொடர்கிறது. அப்போ இன்னும் எவ்வளவு நாள் தொடரப்போகுதுன்னு தெரியாத பொழுது, இன்னும் வேக்சின் ஒரு சுற்று தான் முடிந்திருக்கு, அதனுடைய ரியாக்ஷன் தெரியாத பொழுது, அடுத்த சில வைரசுகள் வருமானு பயம் இருக்கும் பொழுது, 30% குறு சிறு நடுத்தர தொழில்கள் பாதிப்பு அடைந்து இருக்கும் பொழுது இதை காப்பது வேற யாராக இருக்க முடியும்? நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். மிஸ்டர் ராகவன் சொன்னார், ஜிஎஸ்டி வந்து நேற்று அதிக அளவுல ஜனவரியில வந்திருக்குன்னு சொன்னார். மாறுதல்ல நான் உடனே ஷேர் பண்ணது மகிழ்ச்சின்னு. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரனராக எனக்கு நம்பிக்கை தான் தூண். அந்த நம்பிக்கையை பொறுத்துதான் எனது வாழ்க்கை இருக்கும். யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மனக்குமுறல் தான் ராஜீவ் காந்தி கிட்ட நான் சொன்னது, ராகுல் காந்தி கிட்ட. மற்றபடி நான் சொன்னது அனைத்துமே காப்பாற்றப்பட வேண்டும். பாதிப்பு அடைந்தவர்கள், அதாவது ஒரு பக்கம் 60லிருந்து 65 தொழில் நடத்துறவங்க பாதி நிலைமைக்கு வந்துட்டாங்க அல்லது பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா 30-35% மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்தவர்களுக்கு வேலை இழப்பு அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் நல்ல முறையில இந்த பட்ஜெட்ல ஸ்கில்லிங்க பத்தி பேசியிருக்கோம். ஜாப்பனீஸ் டெக்னாலஜி வரணும், துபாய் டெக்னாலஜி வரணும், ஸ்கில்லிங் பண்ணணும்னு பேசியிருக்கோம். இன்னொரு பக்கத்துல நம்ம வந்து உமன் எம்ப்ளாயீஸுக்கு, கிக் ஒர்க்கர்ஸுக்கும், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கும் சோசியல் செக்யூரிட்டி வரணும்னு பேசியிருக்கோம். மூன்றாவது பக்கத்துல நம்ம வந்து தொழில் முனைவோர்களுக்கு ஈஸ் ஆஃப் கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஈஸ் ஆஃப் டூயிங்க விட ஈஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அதிகமா கொண்டு வந்திருக்கோம். ஒரு தட்டுல நம்ம வந்து ஜிஎஸ்டியை நிறுத்தலாம். ஆனால் இப்ப ஜிஎஸ்டி உயர்ந்ததுக்கான ரீசன் எனக்கும் சந்தோஷம் தானே. நான் எப்படி வருத்தப்பட முடியும்? நான் ஐ எம் நாட் a critic of the government. I am a provider of information to the government. இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல வந்து பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் சம்பளத்தை இழந்து இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ சிறு குறு தொழில் நடத்துறவங்க வந்து மார்ச் மாதம் வருது, பேங்க் எல்லாம் கழுத்தை நெரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ராகவன் சொன்னார், ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்கலையா, நிறைய பேர் பலனடையலையான்னு. ஆமாம், 50 லட்சம் சிறு குறு தொழில்களுக்கு அந்த கடன்கள் போய் சேர்ந்தன. போருமா? மொத்தம் 7 கோடி மக்கள் சிறு குறு தொழில் முனைவோர் இருக்கிற இடத்துல 50 லட்சம் பேருக்கு போயிருக்குன்னா மீதி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும்னு எதிர்பார்த்த பட்ஜெட் இது. வரல. ஆனால் ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்ன்ற நம்பிக்கை வருது. R&Dல அதிகமா செலவு பண்ணணும்ன்ற நம்பிக்கை வருது. அவங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஏன்னா
அதிகமான பணம் உள் வரவுல அவங்களுக்கு டெபிசிட் இருக்குன்றது புரியுது. அவங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனால் தவிக்கிறவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு புரியணும். இந்த காத்தலும்ன்ற வார்த்தை எங்களை சார்ந்தது. அந்த திருக்குறள்ல அந்த வார்த்தையை படிக்க மறந்துட்டாங்களோ என்னமோ. இப்பவும் நான் வேண்டேன், உங்க மூலியமா ராகவன் மூலியமா வேண்டேன், நத்திங் இஸ் ராங், பிளீஸ் சேவ் த 30% ஆஃப் தொழில் முனைவோர்களையும் வேலை செய்வர்களும் வேலை இழப்பையும் காப்பாற்றுங்கள். எத்தனையோ சிறு படித்து முடித்து வெளியில வந்த வாலிபர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படி கட்ட போறோம்னு தெரியாம பிரஷர்லயும் டென்ஷன்லயும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஃபேஸ்லெஸ் டிரான்சாக்ஷன்லாம் குழந்தை கூட பழகியாச்சு. ஃபேஸ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஹஸ் கம் அப் டு த கோர்ட் ஹியரிங் வரைக்கும் ஃபேஸ்லெஸ் டிரான்சாக்ஷன் தான். அதனால இப்போ வேண்டியது என்னன்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க, தயவு செய்து காப்பாற்றுங்கள். அடுத்த ஒரு 6 மாதங்களுக்காவது இந்த இஎம்ஐ தொல்லையிலிருந்து விலக்கு கொடுங்கள். அடுத்த ஒரு 6 மாதம் சார் 5 மினி பட்ஜெட் போட்டிருக்கோம். இந்த பட்ஜெட் இல்ல, இதற்கு முன்னாடி 5 மினி பட்ஜெட் மாதிரி போட்டிருக்கோம். எம்எஸ்எம்இன்னு மட்டும் இல்ல, ஒவ்வொரு செக்டாருக்கும் நிதியமைச்சர் கொரோனா பாதிப்புல இருந்து அவங்க மீள்றதுக்கு அறிவிப்புகளை வெளியிட்டாரு அப்படின்றது திரு ராகவன் அவருடைய வாதம். ஆனா நீங்க வந்து காத்தல் அப்படின்ற ஒன்றே இந்த அரசு தெரியாம பட்ஜெட் போடுதுன்னு சொல்றீங்க. இரண்டும் அப்படியே 100% முரணா இருக்க. பரவாயில்ல, முரணா இருக்கிறதுல தப்பே இல்லையே. இருவேறு பார்வைகளை பாக்குறோம். நான் வந்து அர்த்தநாரீஸ்வராக பாக்குறேன். அதாவது நல்லா பண்ணிட்டு இருக்கவங்களை பார்த்தோம்னா எக்கானமி ஹஸ் கம் பேக் டு நார்மல்னு சொல்லுவேன். நல்லா பண்ணிட்டு இருக்காதவங்களை பார்த்தாங்கன்னா எக்கானமி ஹஸ் நாட் கம் டு த நார்மல்னு சொல்லுவேன். நான் பாக்குற பார்வை தவிக்கிறவங்களை, நான் பாக்குறது வந்து கஷ்டப்படுறவங்களை. ஒண்ணுமே இல்ல குணசேகரன், நீங்க புரிஞ்சுக்குங்க. எனக்கு வந்து ஒரு நோயிலிருந்து நான் வரும் பொழுது எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுறது நல்லது தானே. ஆனா எனக்கு வலிக்குது போடும்போது. அப்ப ஆணு கத்துறேன். அப்ப அது பெயினை தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் இல்லையா? அந்த சொல்ல வார்த்தைகள் எங்க இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல கேள்வி கேட்கிறேன். இதுதான் நான் கேட்கறது. எனக்கு வந்து சம்பளமே வாங்கல, ஆனா நான் எனக்கு இன்கம் டாக்ஸ் கட்டணும். அது வந்து நான் காமிக்கணும்னா எப்படி கட்டுவேன்னு கேட்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த நேரத்துல ஃபியூச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். மாறுதல் கருத்தே கிடையாது. அடுத்த தலைமுறை வல்லரசாக இந்தியா செல்லணும்னா இவங்க இன்னைக்கு விதைச்சிருக்கிற விதைகள் கண்டிப்பாக தேவை. மாறுதல் கருத்தே கிடையாது. இதை நான் வரவேற்கிறேன், இது தேவைதான். ஆனால் நடுவுல சில இடைச்சொருகல்களை பாக்குறோம் அல்லது மிஸ்ஸிங்க பாக்குறோம். வார்த்தை சில காப்பாற்றுதல்ல மிஸ்ஸிங்க பாக்குறோம். அப்ப நான் எப்படி சந்தோஷம் அடைய முடியும்னு சொல்லுங்க. நல்லா பண்றவங்க நல்லா பண்ணட்டும், அது நல்லா வாழ்த்துறேன். ஆனா பண்ணாதவங்களை காப்பாற்றணும் இல்லையா? நான் வந்து 2 கோடி மக்கள் வேலை இழப்பு, இந்த சிறு குறு தொழில்கள், அதை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். இந்த பட்ஜெட்ல 13 இடங்கள்ல எம்எஸ்எம்இன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் இன்னொரு வாட்டி நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். 15,000 கோடி எம்எஸ்எம்இக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன வருடத்தை விட இந்த வருடம் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 15,000 கோடி ஒரு மதிப்பா இந்த காலத்துல எம்எஸ்எம்இயை மீட்டெடுப்பதற்கு? போன வருடம் இருந்த எம்எஸ்எம்இனுடைய கிளாசிபிகேஷனும் இந்த வருடம் இருக்கிற எம்எஸ்எம்இனுடைய கிளாசிபிகேஷனும் பல மடங்கு உயர்ந்து விட்டது. ஏன்னா கிளாசிபிகேஷன் மாறிவிட்டது. இப்ப வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அப்ப இது வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர்களின் பார்வையில் நான் சொல்றது வந்து கஷ்டமா இருக்கு. ராகவன், இதுக்கு மேல தாங்க முடியாது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க ராகவன். ஐ அம் நாட் டிபேட்டிங். அதாவதுங்க ரகுநாதன் இன்னைக்கு பேசலாமா? பேசுங்க. அதாவது திரு ரகுநாதன் இந்த பட்ஜெட்ல 15,000 கோடியை பத்தி பேசுறாரு. நான் கேட்கிறேன், டோட்டல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண வித்தின் 15 டேஸ்ல நீங்க 5 நாட்கள் தொடர்ந்து பேசின நிதி அமைச்சர் அவர்கள் 3 லட்சம் கோடி நீங்க சொல்ற எம்எஸ்எம்இக்கு செக்டாருக்கு அலாட் பண்ணாங்க. உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லையா? அதாவதுங்க, நான் பாராட்டணும் கூட சொல்லல, அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. மீதி பேர் பேசுவது அரசியல்வாதிகளாக பேசுவதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து ஒரு தொழில் முனைவாரா கொஞ்சம் இன்டர்ஃபேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் இன்டர்ஃபேர் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேளுங்க. இந்த பட்ஜெட்ல 15னா அப்ப 3 லட்சம் கொடுத்திருந்தான். 3 லட்சம் கோடியே ஒதுக்கப்பட்டது. அதை ஏன் நீங்க வார்த்தையில கூட சொல்ல மாட்டீங்களா? அப்போ நீங்க ஒரு அரசியல்வாதி போல பேசுவது எனக்கு வேடிக்கையா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த அரசாங்கம் அந்த லாக்டவுன்ல நம்ம எம்எஸ்எம்இ விவசாயத்துறை கஷ்டப்படுங்கிற ஒரே ரெண்டு பேரும் பேசினா கேட்காது. ரகுநாதன் ஒரு நிமிஷம், அவர் ராகவன் பேசி முடிச்சிரட்டும். ஒரு நிமிஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரகுநாதன் ப்ளீஸ். ராகவன் கண்டிப்பா பண்ணுங்க.
இல்ல மிஸ்டர் ரகுநாதன் பேசணும்னா பேச சொல்லுங்க. அவர் பேசி முடிச்ச அப்புறம் நான் பேசுறேன். எனக்கு அது பிராக்டிஸ் உண்டு. அவர் பேசி எல்லாம் பேசி முடிக்கட்டும். இல்ல திரு ராகவன், திரு ராகவனோட சுற்று அவர் பேசி முடிக்கட்டும் சார். வெயிட் பண்ணுங்க. திரு ராகவன், let him complete. ஒண்ணு இல்ல ராகவன், நான் இந்த ஸ்பீச்ல நான் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. எனக்கு நானும் வெளியில பேசுறேன், எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அதாவது ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லி பேசலாமா? பேசுங்க பேசுங்க. லாக்டவுன் வந்த 15வது நாள் மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணது, நிதி அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார். பேக்கேஜஸ்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. எம்எஸ்எம்இ செக்டார் மாத்திரம் இல்லை, விவசாய செக்டார் பார்த்தீங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு லேபர் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணது, எல்லா விஷயத்தையும் அந்த 5 நாள் நம்முடைய நிதி அமைச்சர் சொன்னாங்க. அந்த பேக்கேஜ் தான் 27 லட்சம் கோடியாக மாறியதுன்னு கூட இன்னைக்கு கூட அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது போன ஆண்டு 1ஆம் தேதி போட்ட பட்ஜெட்டும் அதுக்கப்புறம் இன்னைக்கு போடுற பட்ஜெட் இல்லை. நடுவில் 5 முறை என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. திரு ரகுநாதன் போன்றவர்கள் தொழில் முனைவோர் என்று சொல்லிக்கொண்டு இதை ஏன் அதை பற்றி ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு புரியல. அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், எங்களுடைய எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்கன்னா என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் செய்யட்டும். ஆனால் இவர்களை போன்றவர்கள் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் கூட அந்த 27 லட்சம் கோடி ஸ்டிமுலஸ் பேக்கேஜை பற்றி பேசலைன்னு சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. மற்ற 2 பேரும் கருத்து சொல்ல விரும்புகிறாங்க. திரு ஜோதி சிவஞானம் சார், அந்த ஸ்டிமுலஸ் அவர் வந்து ஒரு நிமிஷம் திரு ரங்கநாதன், ஒரு நிமிஷம் திரு ஜோதி சிவஞானம். திரு ராகவன் சொல்றது வந்து ஸ்டிமுலஸ் இப்போ 27,000க்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக் சர்வேல வந்து 17 லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதியமைச்சர் கணக்கு போட்டு காட்டுறாங்க. அந்த கொரோனாவுக்கு அப்புறம் 2 நாள்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் டயர் 1, 2, 3, 5 எல்லாம் சேர்த்து வந்து அவங்க ஒரு 17 லட்சம் கோடி ரூபாய் சொச்சம் காட்டுறாங்க. ஆர்பிஐயும் ஆமாம் செலவு பண்ணது. ஆர்பிஐயும் சேர்த்து 30 லட்சம் கோடி ரூபாய் வருது ஸ்டிமுலஸ். 27 லட்சம் கோடி இல்லை, 30 லட்சம் கோடி ரூபாய். இப்போ இந்த 30 லட்சம் கோடி ரூபாயில் ஆர்பிஐ கடன் விட்டுருங்க, இவங்க 17 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. பட்ஜெட்டில் ₹1 கூட ரிஃப்ளெக்ட் ஆகலையே. பட்ஜெட்டில் ₹1 கூட ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட்ஜெட் 30 லட்சம் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு 17 லட்சம் செலவு பண்ணியிருந்தா பட்ஜெட் 47 லட்சம் செலவு காட்டணும் சார். பார்லிமெண்ட்டில் ₹1 அப்ரூவல் இல்லாமல் செலவு பண்ண முடியுமா? அப்போ 17 லட்சம் வெளியே செலவு பண்ணீங்களா? பட்ஜெட்டுக்கு வெளியே பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் செலவு பண்ணீங்களா? அதுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அத்தனையும் வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, இதை நிறைவேற்ற பல ஆண்டுகள் ஆகணும். என்ன அர்த்தம்னா எல்லாமே 5 வருஷம் சொல்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை இந்த ஆண்டுக்கானது. இந்த ஆண்டு எப்படி செலவு பண்ணாங்க, வர ஆண்டுக்கு என்னங்கிறது தான் இந்த நிதிநிலை அறிக்கை. அடுத்த 5 ஆண்டுக்கு அடுத்த 5 ஆண்டுக்குங்கிறாங்க. இப்போ அந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் 19 பிரதமர் அறிவித்தார், 100 லட்சம் கோடி ரூபாய். இவங்க ரிவைஸ் பண்ணி நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் 111 லட்சம் கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு. 25ல் 2 வருஷம் போயிடுச்சு. இந்த பட்ஜெட்டில் ஆக்சுவலாக செலவு பண்ணியிருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2 லட்சம் கோடி ரூபாய். ஒதுக்குனது 4.14 லட்சம் கோடி ரூபாய், செலவு பண்ணியிருக்கிறது 2 லட்சம் கோடி ரூபாய். இப்போ அடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் 5 லட்சம் கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வச்சுனா 100 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் எப்போ செலவு பண்ணி முடிப்பீங்க? ப்ரைவேட் சுத்தமாக வரலைங்க. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் 36லேருந்து 24க்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ மாநிலங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாநிலங்களுக்கு வர டிரான்ஸ்ஃபர்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்க, கொடுக்காமல் இருக்கீங்க, டேக்ஸ் ரெவென்யூ கட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் வந்து முதலீட்டு செலவு பண்ண முடியல. 100 லட்சம் கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசல. இந்த ஸ்டிமுலஸை பற்றி அவங்க பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட பெருசாக சீரியஸாக பேசலை. பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல அது செலவு பண்ணியிருந்தா. அது எங்கன்னு மட்டும் ராகவன் சொல்லுங்கள். ராகவன் 17 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் பண்ணது 47 லட்சம் கோடி ரூபாய் செலவு காட்டணும்ல. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செலவு பண்றீங்களா? ரகுநாதன் குறுக்கிட விரும்புறீங்க? இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் மிஸ்டர் ராகவனுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ஷோ முடிச்சிட்டு போன உடனே நான் பேசினதை இன்னொரு வாட்டி கேளுங்க. 3 இடத்துல நான் பாராட்டியிருப்பேன். இந்த 3 lakh crore ஸ்டிமுலஸ் பேக்கேஜையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 45-50 லட்சம் சிறு குறு தொழில்கள் பலனடைஞ்சிருக்கேன்னு. நன்றி திரு ராகவன். காதை கேட்கறது இல்ல, அதுதான் திரு ராகவன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம ஊர் ப்ராஜெக்ட் சேலம் சென்னை இதுவே இருக்குங்க எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு எடுத்துப்போம். அதுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் கொடுத்தோன்னு சொன்னால் அது ஒரு வருஷத்தில் முடிகிற ப்ராஜெக்ட் இல்லை.
அது 4 ஆண்டுகள் ஆகும். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த போன வருஷம் நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷம் அது முடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்காக அலாட் பண்ணும்பொழுது 4 ஆண்டு காலம்னா பின்ன 4 ஆண்டு கால ப்ராஜெக்ட் 4 ஆண்டு கால ப்ராஜெக்ட் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சேலம் சென்னை பத்தி சொல்றதுனால அது வந்து இலவச சாலை இல்ல, சாலைகள் எவ்வளவு அதுக்கு ஸ்பெண்ட் பிரைவேட்டுக்கு டெண்டர் விட்டு அதான் பாருங்க திரு ராகுல், அது வந்து ஒரு நேஷனல் அசெட்டா? இல்லைங்க, நீ சேலம் சென்னை நெடுஞ்சாலை வந்து தனியார் கம்பெனி யாரோ ஒருத்தர் போட போறாங்க, அவங்க டாக்ஸ் டோல் வசூல் பண்ணிக்க போறாங்க. இதுல கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எங்க வருது சார்? இங்க பாருங்க திரு 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 குணசேகரன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இதே சேலம் ப்ராஜெக்ட், சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே சுப்ரீம் கோர்ட்டில் பேசும்பொழுது நீதிபதிகளே சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாட்டுடைய சாலைகள் என்பது ஒரு நம்மளுக்கு மனிதனுக்கு எப்படி நரம்புகளோ அது போல சாலைகள். இது வந்து நேஷனல் அசெட்டான்னு கேட்டால் அது நேஷனல் அசெட் இல்லாமல் வேற என்ன நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வருது தானேங்க? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எங்க இருக்கு அதுலன்னு கேக்குறேன். பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நேஷனல் அசெட் தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் ஏன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இல்லாம யாரோட ஸ்பெண்டிங்? லட்சம் கோடி சொல்லும் பொழுது 100 லட்சம் கோடினும் போது கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணா இண்டிவிஜுவலா ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். அது மெயின்டெனன்ஸ் வேற. நீங்க புரிஞ்சுக்கோங்க, சாலைகளை மெயின்டைன் செய்வதற்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறது வேற, லேயிங் ஆஃப் ரோட்ஸ்ங்கிறது வேற. அரசாங்கம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 50 கிலோமீட்டருக்கு 55 ரூபாய் 45 ரூபாய் 90 ரூபாய் வாங்குறதெல்லாம் அந்த பில்ட் ஆபரேட் ட்ரான்ஸ்ஃபர் சார். ஆனா I'm sorry, பில்ட் ஆபரேட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா? பிரைவேட் பில்ட் பண்ணி அவங்க ஆபரேட் பண்ணி கடைசியா அவங்க எல்லா பணத்தையும் எடுத்த பிறகு அரசாங்கத்துக்கு அந்த ரோட திருப்பி கொடுத்துருவாங்க. பிரைவேட் தான் இன்வெஸ்ட் பண்றாங்களே தவிர கவர்மெண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணல. திரு குணசேகரன், எல்லா சாலையும் அப்படி அல்ல. சார் I'm sorry Mr. குணசேகரன், ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு எல்லா கேள்வி சாலையும் அப்படி கிடையாது. சில சாலைகள் நீங்க சொல்ற பாயிண்ட்ல நீங்க சொல்ல அந்த இதுல வருது. ராகவன் சார், ஒண்ணே ஒன்று கேட்குறேன். 111 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. நீங்க இந்த பட்ஜெட்ல 2 லட்சம் தான் பண்ணிருக்கீங்க. அதுல 1 லட்சம் டிஃபென்ஸுக்கு. இந்த 2021 ஆண்டு நிதியாண்டு அறிக்கையில ஆக்சுவலா ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல 2 லட்சம் கோடி தான் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிருக்கீங்க. 1 லட்சம் டிஃபென்ஸுக்கு. 1 லட்சம் தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க 5 வருஷம் பண்ணுங்க. ஒவ்வொரு லட்சம் செலவு பண்ணி 5 வருஷத்துல 111 லட்சம் முடிச்சிருவீங்களா? இதோட சேர்த்து இவர் நீங்க அப்படி பார்த்தா இப்ப எப்படி அவங்க பேசுறத விட்டு 27 லட்சம் கோடின்னு சொல்லும்போது RBI ஓட ஓனரே கவர்மெண்ட் தாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தாங்க. திரு சத்யகுமார், நீங்க குறுக்கிட வரும். ரைட். ஸோ 2 பாயிண்ட். ஒன்று வந்து ஐ வாஸ் மென்ஷனிங் வெரி கிளியர்லி தமிழ்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு இமீடியட் ரிசல்ட் கொடுக்கறது வந்து காமன் மேனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ பைப்லைன் ப்ராஜெக்ட், நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், ஐ எம் வெரி ஹாப்பி தட் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹஸ் அனௌன்ஸ்ட். எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிரியேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 lakh crores சொல்றது வந்து இமீடியட் இட்ஸ் நாட் கோயிங் டு ப்ளவுட் பேக். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் செக்டர் தான் அது இன்வெஸ்ட் பண்ண போகிறது. பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் தான் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ். நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் மணி. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஸோ பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட், சேலம்ல அந்த ப்ராஜெக்ட் ஆகப்பட்டது பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். ஸோ த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங், யார் கொடுக்க போறாங்கன்னா பிரைவேட்டுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிறது ஸ்டாகர்டாக தான் கிரியேட் ஆகுது. இமீடியட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும்னா MSME. ஸோ நான் அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து 3 lakh crore அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றோம். நீங்க ஒண்ணுமே கிடையாது. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர் அசோசியேஷன், ஐ எம் நேமிங். நீங்க போய் செக் பண்ணுங்க, எவ்வளோ பேர் லோன் அப்ளை பண்ணிருக்காங்க, எவ்வளோ பேர் லோன் வாங்கியிருக்காங்க செக் பண்ணுங்க. இட்ஸ் a statistics I have that not even 10% of the members of Ambattur Industrial Manufacturing Association has got the loan under the stimulus package. I am very happy to the extent I am happy to the extent government வந்து ஸ்கில் ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்தியா ஜப்பானுக்கு, இந்தியா யுஏக்கு. எவ்வளோ பேரால போக முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்ட் அவங்களுக்கு என்ன பண்றது? நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து அருண் ஜேட்லி அவர்கள் வந்து 25% கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொண்டு வரணும்னு சொல்லி அதை நம்ம கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். ஆனா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரூரல் எக்கானமியை பிக்கப் பண்ணணும்னு சொன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டினால தான் பிக்கப் பண்ண முடியும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்ட பொழுது இந்த பட்ஜெட்ல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு டாக்ஸ் ரேட் குறைச்சாதான் ரூரல் எக்கானமி நீங்க பிக்கப் பண்ண முடியும். இன்னைக்கு ஓலா, ஊபர்லாம் போன்ற கம்பெனிகள் தான் அக்ரிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் மாடல் எடுத்துக்கிட்டு டாக்ஸ் ரேட் கம்மியாக்குனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கோஆபரேட்டிவ் மாடல் வர போறாங்க. சோ பிரைவேடைசேஷன் இஸ் குட், கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் குட்.
ஆனா கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு என்டிட்டிஸும் தேவை. கவர்மெண்ட் எல்லா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பீச் எடுத்து பார்க்கணும். அருண்ஜேட்லி அவர்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பீச் வந்து 2000 டைம்ல கொடுக்கும் பொழுது கிளியரா சொல்லியிருக்காரு, வாட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் பிரைவேடைசேஷன். எல்லா செக்டரும் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. பிபிசிஎல் இஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள் என்டிட்டி, அதையே நம்ம டிஸ்இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க ப்ரீவியஸ் சேர்மன் சிஇஓ கிட்ட போய் பேசி பாருங்க, பிபிசிஎல் டிஸ்இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏர் இந்தியா டிஸ்இன்வெஸ்ட் பண்றீங்களா, மேனேஜ்மெண்ட் மாத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொண்டு வர பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்தியன் பார்ட்னர்ஸை இன்வால்வ் பண்ண பார்க்கலாம், இல்ல லிஸ்ட் பண்ண பார்க்கலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. So everything and everything should be privatized கிடையாது. That is not the commitment of the present government also. That is not the commitment of the Prime Minister. நான் திரு ராகவன் குறுக்கிட வருமானார். திரு ராகவன். இல்லைங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்ஐசி எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எவ்வளோ, இன்றைக்கி அசட் வேல்யூ எவ்வளோ, அது ரிட்டர்ன் எவ்வளோ. நீங்கள் லாபம் கொடுக்குறோன்னு ஒரு கம்பெனிக்கு ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி 1000 கோடி நாங்கள் லாபம் கொடுக்குறோன்னா அதோட கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பல லட்சம் கோடியாக இருந்து 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம், ரிட்டர்ன் கொடுக்குறோன்னு சொன்னால், நான் மீண்டும் சொல்கிறேன், அரசாங்கத்தினுடைய நிதி என்பது நீங்களும் நானும் கட்டுற வரிப்பணம். அந்த வரிப்பணம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய இது. எல்லா கம்பெனியும் வந்து நவரத்னா கம்பெனிஸ்லாம் மூட்டுப்போம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது இல்லாமல் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இது அதாவது பிஃபோர் நரசிம்மராவ் ஈராக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது அரசாங்கம் ஒரு கம்பெனி நடத்துறது ஒரு பாலிசியாக இருக்கலாம். ஆனால் உலகம் பிரைவேட்டைசேஷனை நோக்கி போகும்பொழுதும் சரி, உலகத்தில் இந்த பொருளாதார விஷயங்கள் மாறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒரு சில இடத்துலலாம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கிற கம்பெனிஸ்லாம் நம்ம நாட்டில் உண்டு. யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்? நீங்களும் நானும் கட்டுறது தானே. அப்போ அதை வந்து அதுலேருந்து அரசாங்கத்தினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை சரியாக செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புரியல. இன்னும் நஷ்டப்படுத்திட்டே உங்கள் பணத்தை நம்ம பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்களா அரசாங்கம்? அதுதான் ப்ரூடென்ட் எக்கனாமிக் மெஷராக நான் கேட்குறேன். அதனால் இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர், நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் குறிப்பிட விரும்புகிறது, இந்த பட்ஜெட் என்பது இது ஓராண்டுக்கான பட்ஜெட் இல்லை. நம்ம நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக் சர்வேலாம் எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு நடுவில் தேவைப்படும் பொழுதெல்லாம் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணியிருக்கிறாங்க, அரசாங்கம் தலையிட்டு இருக்கிறது, சரி செய்யணும் நடந்திருக்கிறது. அதனால் இதை குற்றம் சொல்லுவது சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு ரஞ்சன்கிட்ட கேட்கணும். திரு ரஞ்சன், நான் இதில் இதுவரையும் பேசாத சில அம்சங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. விவசாயிகள் பிரச்சனை தலை தூக்கி இருக்குது, விவசாயிகளுடைய வருமானம் கூடணும், அது எல்லாருடைய கவலையாக இருக்குது. அதை இந்த பட்ஜெட்டில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? ரெண்டாவது, சாதாரண மக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்றது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கல்விக்கான ஒதுக்கீடு 6% குறைஞ்சிருக்கு. 110 கோடி ஒதுக்கியிருந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தோட தொகை இப்போ 78 கோடியாக குறைஞ்சிருக்கு. சாதாரண மக்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, அதோட சேர்த்து கேட்குறது, எதை விற்கலாம்? இப்போ வந்து இந்த அரசின் மீது சொல்லக்கூடிய இது வந்து எல்லாத்தையும் விற்கிறாங்க, எல்ஐசி வரையிலும் விற்கிறாங்க, ஜனங்க நம்பி காசு போடுறது எல்ஐசியில், அது வரையிலும் விற்கிறாங்க அப்படின்றது. ஒரு கட்டம் வரையிலும் ரொம்ப காலமாக இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தாலும் ஒரு கட்டம் வரையிலும் என்ன சொன்னாங்கன்னா, நஷ்டம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனங்களை விற்கலாம் அப்படின்றது ஒரு கொள்கையாக இருந்துச்சு. இப்போ லாபம் தர்ற பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் விற்கலாம், கம்பெனி நடத்துறது கவர்மெண்ட்டோட வேலை இல்லை அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை பிஜேபியில் முன்வைக்கிறாங்க. இந்த கொள்கை இதை தான் விற்கலாம், இதை விற்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு கோடு போட்டுக்கணுமா? இல்லை, லாபம்ங்கிறது எவ்வளோ லாபம் இருக்கு? 1 லட்சம் ரூபாய் போட்டு 1 ரூபாய் லாபம்னா அது லாபமானு தான் என் கேள்வி. சரி, அதற்கு திரு ரஞ்சனுடைய பதிலை கேட்கலாம். அந்த மாதிரி क्वेश्चन பண்ணல. திரு ரஞ்சனுடைய கேள்வியை கேட்கலாம். வேலை வாய்ப்பு அப்படின்றத உருவாக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. படிச்சுட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் எம்ஏ எம்பிஏ பிஇ படிச்சுட்டு 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு சிம் கார்டு விற்கிற வேலை வரலையும் இளைஞர்கள் செஞ்சதை கண்கூட பார்க்கிறோம். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு இதுல என்ன சார் இருக்கு? சரி, முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த காமன் மேனுக்கு என்ன இருக்குது, பொதுமக்கள் அப்படின்னு சாதாரண மக்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. சாதாரண மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயங்கள் இருக்குனாக்கா, அவன் எல்லாத்துலேருந்தும் அவன் வந்து டேக்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன், ஜோதி சொல்லும்போது சொன்னார், அது இன்னும் அது வேறு மாதிரி சொல்லுவோம், அது சொல்லுவேன் நான். எப்படி அப்படின்னா, ஜோதி சொல்கிறது வந்து அவர் ஒரு ஃபிஸ்கல் எக்கானமிஸ்ட்டுங்கிறதுனால அப்படி சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு வீணா போன எக்கானமிஸ்ட்னால நான் இப்படி சொல்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், கார்ப்பரேட் டேக்ஸு குறையுது, ரைட்டா? இன்கம் டேக்ஸ் அப்படியே ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது கார்ப்பரேட் டேக்ஸ் குறைஞ்சதை என்ன செய்கிறாங்க, எப்படி காம்பன்சேட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எக்ஸைஸ் வழியாக. எக்ஸைஸ் எது மேலே போடுறீங்க?
பெட்ரோலும் டீசலும். அதுதான் வந்து 68% அதிகமாக இருக்குது. எதை விடனா போன வருஷம் இருந்ததை விட. அதில் இந்த வருஷம் இப்போ பண்ணியிருக்கிற கூத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு செஸ் ஒன்று போடுறேன்னு சொல்லி அதில் 3-4 காம்பனண்ட் இருக்குது. டேக்ஸு பெட்ரோல் மேலேயும் டீசல் மேலேயும் போடுறதில்ல. அதில் எதெல்லாம் வந்து ஸ்டேட்டோட பங்கு வச்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது எல்லாத்தையும் எக்ஸைஸை மாற்றுறதன் வழியாக கட் ஆகிடுச்சு லைன். இல்லை, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. திரு ராகவன் அவருடைய இணைப்பில் ஏதோ சிரமம் இருக்கு. நான் ரகுநாதனுடைய கருத்தை ஒரு நொடியில் கேட்டு வந்தார். திரு ரகுநாதன், நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க தொடர்ந்து. இல்ல, ஒரே ஒரு செகண்ட் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சில காமெடியா ஜோக் எல்லாம் கேட்கற மாதிரி இப்போ சத்யகுமார் பேசினதை நான் கேட்டேன். மிஸ்டர் ராகவனை ஒண்ணுதான் கேட்கணும். அவரும் இப்ப பாலிட்டிஷியனா பார்க்க போறீங்களா அல்லது அவரை வந்து ஒரு கருத்துவாதியா பார்க்க போறீங்களா? என்னதான் பாலிட்டிஷியனா பாக்குறீங்க? நான் பாலிட்டிஷியனே இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஐ எம் ஒன்லி a voice for voiceless. ஏன் திருப்பி என்ன பாலிட்டிஷியனாவே பாக்குறீங்க? இப்ப சத்யகுமாரும் பாலிட்டிஷியனா தான் பார்க்க போறீங்களா? புரியல, கொஞ்சம் சிரிங்க. சரி, கேட்கறத புரிஞ்சுக்கங்க. திரு ராகவன் ஏதோ குறுக்கிட வரும். நீங்க ரஞ்சன் நினைப்பு சரியாயிடுச்சா? இல்லை, நான் அவர் அப்படி சொல்லலைங்க. அரசியல்வாதி மாதிரி பேசாதீங்க. நீங்கள் அரசியல்வாதி நான் சொல்ல. நீங்கள் நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட். பட் தொழில் முனைவோர்னு சொல்லிருக்காங்க. அதனால் தொழில் முனைவோரோட பேசலான்னு தான் சொல்கிறேனே தவிர அரசியல்வாதி மாதிரி இருக்குது உங்களுடைய வாதங்கள் சொன்ன வந்த வேற ஒன்றும் இல்லை. உங்களை நான் அரசியல்வாதி சொல்லலை. திரு ரஞ்சன் நீங்கள் தொடரலாம். திரு ரஞ்சன், இப்போது அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த டேக்ஸை வந்து பொதுமக்கள் தான் பே பண்ணணும். இப்போது அந்த மொத்த ரெவென்யூ எடுத்து பாருங்களேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருக்கக்கூடிய பேர்டன் ஒரு பக்கம் வெளி உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேலை இழப்பு, வருமான இழப்பு பெருமளவில் இருக்குன்னு துவக்க உரையிலே சொன்னேன். முதல் கட்ட கருத்தில் சொல்லும்போது சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த இப்போ டேக்ஸ் யார் ரொம்ப அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் டீசல் வழியாக நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது அந்த சனி அதோட ஒழியது மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பெட்ரோலுக்கு டீசலுக்கு நீங்கள் அவ்வளோ டேக்ஸை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எல்லா பொருட்களுடைய விலையாட்டத்துக்கு அதை கொண்டாந்து விடுது. ஒரு பக்கம் வேலை இழப்பு இருக்குது, ஒரு பக்கம் வாழ்வாதார இழப்பு இருக்குது. அதோட சேர்த்து விலை ஏறும்போது நீங்கள் ஜோதி சொன்னார் தெரியுமா, ஸ்டாக்ஃப்ளேஷன்னு. அந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் எதனால் வருது? இந்த மாதிரி வேலை தான் வருது. நீங்கள் என்ன எதிர்பார்ப்போம் நம்ம அரசுக்கிட்ட? ப்ரைவேட்டில் இருக்கிறவன் செலவு பண்ண மாட்டேங்கிறான். சரி, அடுத்தது வந்து ப்ரைவேட் கேபிட்டல் வச்சுருக்கிறவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ யாருமே அதுக்கு தயாராக இல்லை. மூணாவது யார் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்டேட்டு தான் பண்ணணும். ஸ்டேட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஸ்கல் டிசிப்ளின் சொல்லி அவன் இழுத்து கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு செலவும் பண்ணாமல் டேக்ஸையும் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்ஃப்ளேஷனில் கொண்டாந்து விடுது. இன்ஃப்ளேஷனில் கொண்டாந்து விட்டதுக்கப்புறம் அதோடு நிற்கிதா, உங்களுக்கு வந்து ரெவென்யூவும் குறையுது. என்னன்னாக்கா, நீங்கள் அது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு சொல்லி வெறுமனே 50 வருஷத்தில் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கணக்கில் கொடுத்ததன் விளைவு என்னென்னா, எக்கானமி வந்து ரிவைவ் ஆக மாட்டேங்குது. ரிவைவ் ஆகாதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஜிஎஸ்டி மாப்பப் இவ்வளோ வந்துருச்சு பார்த்தியான்னு. ஜிஎஸ்டி மாப்பப் ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் டீசல் அந்த விலை ஏற்றுறீங்க. பெட்ரோல் விலை அந்த விலை ஏற்றும்போது தானாகவே பொருளுடைய விலை ஏறுது. பொருள் விலை ஜிஎஸ்டி தானாகவே அது வந்து கலெக்ஷன் அதிகமாக தான் காட்டும். அப்போது அது வந்து அதோட மட்டுமா நிற்கிது? இது ஜிஎஸ்டி ஏறுறதோட மட்டுமா நிற்கிது? அப்போது நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கார்பரேட் டேக்ஸு குறையுது கலெக்ஷனு. ஆனால் ஜிஎஸ்டி வந்து வரலாறு காணாதால் உணர்ந்து அது பெரிய தட்டிக்கிறீங்க. என்ன தட்டிக்கிறீங்க? எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பார்த்தியான்ட்டு. அதுக்கு வெக்கப்படணும். ஏன் வெக்கப்படணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் யாரை போட்டு என்ன புழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னு பாருங்கள் டேக்ஸு. அடுத்தது வந்து எக்ஸைஸ். அது ரெண்டையும் நீங்கள் அதிகமாக வசூல் பண்ணிக்கிட்டு காமன் மேனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இது. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க, கல்வி என்னாச்சு, மருத்துவம் என்னாச்சுன்ட்டு. கல்வி மருத்துவம்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுன்னு எப்போயே தீர்மானம் பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செய்யக்கூடிய ஒரே பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோத்தை அவன்கிட்ட கொடுத்துடலாம், நீ வந்து இப்போ நீயே பார்த்துக்கன்ட்டு. ராகவன் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, ஹோட்டல் நடத்துறது எங்கள் வேலை இல்லைன்ட்டு. அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா, கல்வி கொடுக்குறது எங்கள் வேலை இல்லை, அதே மாதிரி இது கொடுக்குறது எங்கள் வேலை இல்லை. அதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் கிசான் பெரிய அளவில் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. இப்போ ரிவைஸ்டு இது வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் போன வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னு எவ்வளோ கட்டு தெரியுமா? 28%. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் கட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13% கட்டு. அப்புறம் அதே மாதிரி அந்த கிராமப்புறங்களுக்கு சாலை வசதி அதுக்கு கட்டு 26%. இப்போது அனௌன்ஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் பெருசாக அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ரிவைஸ் எஸ்டிமேட்லேயே குறைஞ்சிரும். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அது இதோட தெரியும். ராகவன் என்கிட்ட கேட்குறாரு, யாரும் பார்க்க மாட்டாங்களான்னு. யாராவது இது மாதிரி பேசினாங்கன்னா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க, இப்போ என்னெல்லாம் ஆயிருக்குங்கிறத அதை நான் அந்த புள்ளி ஓரத்தை பார்க்க விரும்புகிறேன்.
ஆனால் அதே சமயத்தில் எந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அதிகமாக இருக்கு பாருங்கள், இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் 20% அதிகமாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் இது இருக்குல்ல வெல்ஃபேர், அது வந்து 21% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட், அப்புறம் வந்து கன்சியூமர்ஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய அலோகேஷன் வந்து 40% குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுமக்களுக்கு எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறது வந்து என்னத்தை எப்படி நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ பணம் செலவு பண்ணுறதை குறைச்சிவிட்டு போட்டதை அவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் செலவு பண்ணுறது இவ்வளோ குறைஞ்சிருக்குது. அதுதான் அந்த டேட்டாலாம் காட்டுது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, பொதுமக்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா இதான் நடந்திருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. திரு ராகுலுடைய நிறைவு பார்வை. இல்லைங்க, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசாங்கம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வெயின் பண்ணி இந்த தொழில் முனைவோராக இருக்கட்டும், எந்த செக்டாரையும் என்ன பேக்கேஜ் கொடுத்து டெவலப் பண்ணோம், இந்த 100 ஆண்டுகள் உலகம் சந்திக்காத இந்த வேலையில் செஞ்சுருக்கிறது. அதை தான் நான் பார்க்குறேன். இந்த பட்ஜெட் என்பது மெயினாக நம்ம ஹெல்த் செக்டாரையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரையும் அதிகமான கவனம் கொடுத்துருக்குங்கிறது முக்கியம். இன்னொரு விஷயம், இந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது. பிகாஸ் நாம் இப்போ வந்து இந்த பெண்டமிக்கில் இந்த பெருந்தொற்று வந்ததில் நாம் கவனம் அதிகமாக கொடுக்கணும் ஹெல்த் செக்டார்லங்கிறதுல நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான அத்தனை துறைகள்லையும் அரசாங்கம் கவனம் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் நம்ம வந்து இங்கே திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்டில். மிக்க நன்றி ராகுல். நான் திரு ரஞ்சன்ட்ட ஒரு முக்கியமான கருத்தை கேட்கணும். சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றதுல ஆரம்பித்து வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு செஸ் அப்படின்றது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜிஎஸ்டின்னா அது வந்து மாநில அரசுக்கு வரியை பகிர்ந்து கொடுக்கணும், இவ்வளோ பணம் மத்திய அரசு வச்சுக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் திருப்பி தரணும். வேறு எந்த எக்ஸைஸ் டியூட்டியோ அல்லது கஸ்டம்ஸோ வரும்போது கூட அதில் ஒரு ஷேர் வந்து நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் தரணும். ஆனால் செஸ்ஸுன்னு போடுறப்ப பெட்ரோலுக்கு மேலேயோ அல்லது சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் பில்லு வாங்கி பார்த்தோம்னா சர்வ சிக்ஷா அபியான் செஸ்ஸு, அதுக்கப்புறம் இப்போ அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக செஸ் போட்டே இருக்காங்க. இந்த செஸ்ஸுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த செஸ்ஸில் வர்ற பணத்தை அந்த இன்டெண்டட் பர்பஸ், இந்த காலகட்டத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் தரணும், இந்த காலகட்டம் வேளாண் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் தரணும், அந்த எந்த நோக்கத்தை சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்களா? இந்த செஸ் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து மாநிலங்கள் ஏன் பெருவாரியான மாநிலங்கள் இதுக்கு ரியாக்டே பண்ணுறதில்லை? ஏன் பண்ணுறது இல்லைனாக்கா முதுகெலும்பு இல்லை, அதனால் பண்ணுறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள். 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் அவர் என்ன என்கேசிங் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தனியாக ஒரு ஆட்களை கூப்பிட்டு ஒரு ரிசர்ச்சை பண்ண சொன்னார். என்ன பண்ண சொன்னாருன்னா, இந்த செஸ்ஸினுடைய டாமினன்ஸ் எப்படி அதிகமாகிட்டு இருக்குன்ட்டு ஒரு பாயிண்டில் ஒரு 13வது 12வது எனக்கு ஜோதி கரெக்டாக சொல்லுவார். அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணணுன்ட்டான் டேக்ஸோட. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செஸ்ஸை போட ஆரம்பிச்சு இப்போ டோட்டல் ரெவென்யூவில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா, கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூ, யூனியன் கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூவில் 5ல் 1 பங்கு 20% செஸ்ஸில் கலெக்ட் பண்ணுறாங்க. எந்த மாநிலங்களோடையும் பகிர்ந்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது பண்ணியிருக்காங்க. பெட்ரோலில் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணாங்க, இப்போ ஒரு தடவை பண்ணுறாங்க. அப்போ வரக்கூடிய வரி இவங்க என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 42% மாநிலங்கள்கிட்ட கொடுத்துறோம், 42% மாநிலங்கள் கொடுத்துருவோன்னு. ஒரு ₹2.80 ஒரு வரி இருக்குது. அதுக்கப்புறம் ₹18 ஒரு வரி இருக்குது. அதுக்கப்புறம் ₹12 ஒரு வரி இருக்குது. இந்த ₹18 ₹12 என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் செஸ் சர்சார்ஜில் வரும். அதெல்லாம் இந்த ₹3 இருக்குது பாருங்கள், ₹2 ₹3 அது மட்டும் டிவிசிபிள் பூல் வச்சுருக்காங்க பெட்ரோல் டீசல்லையே. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அதையும் குறைச்சிட்டு இப்போ இதை வந்து இன்னொரு நீங்கள் சொல்கிற இந்த இது இருக்குல்ல, என்ன அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்ன்ட்டு, அது அப்படி பார்த்தா நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன்லையாவது அதற்கு ஒரு முடிவு வரும்னு நினச்சேன். ஏன்னா என்கேசிங் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த தடவையாவது அதுக்கு முடிவு கட்டுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நிதியமைச்சர் அறிவிச்சிருக்க அறிவிப்பை பார்த்தா அதற்கு முடிவு கட்டுவது போல் எனக்கு தெரியவில்லை. மாநிலங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கே இடம் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் போய் பேசினா மைக் ஆஃப் பண்ணுறாங்களே. அது மாதிரி இருக்கும்போது இவங்க என்னத்தை குரல் எழுப்ப போகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் ஜாலி தான் அவங்களுக்கு, அவங்க நினச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ முதலமைச்சர் வந்து வழக்கம் போல் நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு முணுமுணுப்பாக ஒன்று சொல்லியிருக்காரு, வரவேற்கிறேன் ஆனால் செஸ்ஸு போட்டது சரியில்லை அப்படின்ட்டு. அது வந்து தார்மீக கடமை இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறதுனால அது சொல்லி தான் ஆகணும் அவர். அதனால் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம், அட்லீஸ்ட் அறிக்கையாவது வீராவேசமாக விடுவாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, போன பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்லாம் பேசும்போது முதல்ல நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது முதல் 4 பக்கம் ரொம்ப பிரமாதமாக பேசினார். என்னன்ட்டு இவ்வளோ பணம் வரணும், அவ்வளோ பணம் வரணும், அது வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதுன்ட்டு. அப்புறம் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுச்சு எல்லாம். இப்போ அது மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது நம்ம மாதிரி ஆட்களுடைய ஒரு வேலைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி.
மிக்க நன்றி. நம்மோட காங்கிரஸ் கட்சியோட ஆனந்த் சீனிவாசன் இணைகிறார். திரு ஆனந்த் சீனிவாசன், உடைய முதற் பார்வை என்ன? முதல்ல இந்த பட்ஜெட்டில் நடந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஹெல்த்துக்கு 100% இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு ஒன்று சொன்னாங்க. அதோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன் டைம் கோவிட்டுக்கு வேக்சின் போடுறது 35,000 கோடி. அது 2 ப்ரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்டு. இன்னொன்று ஸ்வச் பாரத்லேருந்து வாட்டர் அண்ட் சானிடேஷனை தூக்கி இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவங்க சொல்லலை, நம்ம பின்னாடி பார்த்தா தான் தெரியும். ட்ரிங்கிங் வாட்டர் மிஷன் 20-30 வருஷமாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டரோட தூக்கி இங்கே கொண்டு போட்டுட்டு இதை நாங்கள் ரெட்டிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஆப்பிளோட கம்பேர் பண்ண வேண்டியது தான் ஒரு பட்ஜெட்டு. ஆரஞ்சையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டுத்தையும் ரெட்டிச்சிருக்கோன்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, மன்ரேகாவில் எப்படின்னா, சிம்பிளாக போன வருஷம் 1,10,000 கோடிக்கு மேலே மக்கள் கேட்டிருக்காங்க. இது டிசம்பர் எண்டு வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் மன்ரேகா டிமாண்ட் ஏறி இருக்கு. ஆனால் இந்த வாட்டி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் எஸ்டிமேட்டில் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 1,10,000 crores. இந்த வாட்டி பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது வெறும் 70,000 கோடி தான். அப்போனா 40,000 கோடி மன்ரேகாவுக்கு ப்ரொவிஷன் கட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். ஆனால் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி டேக்ஸ் பிடிச்சிக்கும், பென்ஷனில் டேக்ஸ் பிடிச்சிக்குங்கிறாங்க. அப்போ எனக்கு டிடிஎஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நான் கிளைம் பண்ணோன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ பேருக்கு அட்வான்டேஜ் இருக்க போகிறதுங்கிறது ஒரு மீனிங்லெஸ் திங். இதை ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் 4 வருஷம் 5 வருஷம் ஸ்கீமு. மேனுஃபேக்சரிங்கிறது 4 வருஷத்துக்கு நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது. ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். இயர் பிகினிங்கில் அம்மையார் சொன்னாங்க, நாங்கள் 7 லட்சம் கோடி தான் கடன் வாங்க போகிறோன்னு. கரோனா வந்த அப்புறம் கூட என்ன சொன்னாங்க, நோ இன்க்ரீஸ்ட் பாரோயிங்னாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஏற்றி இன்னைக்கு 12,80,000 கோடி வரைக்கும் பாரோயிங் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன சொன்னார் அனுராக் தாக்கூர், கோவிட் எங்களை இம்பேக்டே பண்ணாதுன்ட்டாங்க. அடுத்த 4.2 லாஸ்ட் இயர் இந்த ஜிடிபி growth இந்த வாட்டி 4% குறைச்சிட்டாங்க இந்த பட்ஜெட்டில். இந்த நம்பர் எங்கே உதைக்கிறதுன்னு சொல்கிறேன். நாமினல் growth 15%ங்கிறாங்க. நாமினல் growth 15.5% இருந்ததுன்னா ஆக்சுவல் growth 11.5%னா பணம் வீக்கம் 4% இருக்கணுங்கிறது. டிசம்பர்லேயே 4.98 பணம் வீக்கம். ஏன்னா போன டிசம்பரில் பேஸ் ரொம்ப ஹையாக இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆர்பிஐயே சொல்கிறாங்க அடுத்த 6 மாதம் 5.5% 6% இன்ஃப்ளேஷன் இருக்க போகுது. 15.5ல் 6 எடுத்தேன்னா 9% குறைய போகுது. அடுத்தது இன்கம் டேக்ஸில் நிறைய பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. 3,30,00,000 பேர்லேருந்து 6,40,00,000 பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அப்போ டேக்ஸ் கலெக்டட் ஏறி இருக்கணும்ல. டேக்ஸ் கலெக்டட் ஏறாமல் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இல்லைன்னு. மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இன்டைரக்ட் டேக்ஸை குறைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேக்ஸை செஸ்ஸுன்னு கொண்டு போட்டு ஆப்பிளுக்கு 35%, கொடலைக்கண்டைக்கு 10%, பட்டாணிக்கு டேக்ஸு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறமா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணிவிட்டு இந்த டேக்ஸ் போகுங்கிறீங்க. அப்படின்னா என்ன, மாநிலத்துக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் டைரெக்டாக செஸ்ஸுங்கிற பேரில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் மட்டும் 6 வருஷம் இப்போ இந்த 12%, 9% இப்போ சொல்கிறீங்க. சிஏஜி ரிப்போர்ட்டு பார்க்குறது அது 11% ஆகிடும். ஒரு வருஷமும் லாஸ்ட் 6 இயர்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ 11% ஃபிக்ஸட் இது ஃபிஸ்கல் டெஃபிசிட் சென்டருக்கு ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செலவு பண்ணியிருக்காங்க இந்த கோவிட் ஃபைட்டில். அவங்களுக்கு இந்த வருஷம் 5% கிட்ட ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்கும். 5-6%. அவங்க ஒரே வருஷத்தில் 4% கொண்டு வந்துடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் 6%, 7 வருஷம் 6 வருஷம் ஆக்கிப்பாங்க. இன்றைக்கி இந்தியாவில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கிறது எம்எஸ்எம்இ செக்டரில். அந்த எம்எஸ்எம்இ செக்டரை பற்றி ஒரு வார்த்தை பேசலை.
பிரிண்டில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் டபுள் பண்ணுவோம் அலோகேஷன்னு. சம்பளம் கூட அந்த அலோகேஷன்லேருந்து தான் போகிறது. அதனால் அந்த டபுள்டு அலோகேஷனில் 7 கோடி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? திருப்பூருக்கு நடந்த அநியாயத்தை நான் இப்போ சொல்லி காட்டுறது என் கடமை. தமிழ்நாட்டில் திருப்பூரில் தான் பின்னலாட தொழில் ரொம்ப ஃபேமஸ். ஈரோடும் காட்டன் டெக்ஸ்டைல்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. கோயம்புத்தூரில் இருக்கிற மில்ஸுக்கு காட்டனும் காட்டன் யான் விலை ஏறிட்டுங்கிறது தான் அவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஏன்னா தமிழ்நாட்டில் காட்டன் க்ரோ பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ குஜராத்லேருந்து இங்கே காட்டன் வரதில்லை, இம்போர்ட் பண்ணால் நாங்கள் 10% காட்டனுக்கு டேக்ஸ் போடுவோங்கிறீங்க. அப்போ நீங்கள் உள்ளேயும் எங்களுக்கு காட்டன் தர மாட்டீங்க, வெளிநாட்டிலேருந்து நாங்கள் காட்டன் இம்போர்ட் பண்ணால் டேக்ஸ் போடுவீங்க. அப்போ லட்சக்கணக்கான திருப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கதி? நான் அந்த ஹெல்த்தோட சப்செக்டர்லாம் ஃபுல்லாக படித்தேன். பிரதமர் வந்து 2019 திருப்பூருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் இஎஸ்ஐக்கு கல் வச்சார். அதுக்கு எதாவது அலோகேஷன் இருக்குன்னா இல்லை. ஆனால் நாங்கள் ஹெல்த் அலோகேஷனுக்கு டபுள் பண்ணுவோன்னு. இஎஸ்ஐயோட மேக்ஸிமம் கலெக்ஷனே திருப்பூரில் தான் ஆகுது. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கலெக்ஷன் இன் இந்தியா. அங்கே வர ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வருஷம் ஒன்றும் அலோகேஷன் இல்லை. இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ரைட்ஸை எடுத்திருக்கீங்க. மிடில் கிளாஸுக்கும் அது கீழே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பணக்காரங்களுக்கு டேக்ஸ் ஏற்ற மாட்டீங்க. ஏன்னா அம்மையாரே சொல்கிறாங்க, உலகத்திலேயே லோவஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸ் இந்தியா தான் சொல்கிறாங்க. போன வருஷம் குறைச்சப்புறம் இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் நாங்கள். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அப்படின்னா முதலாளிங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பணத்தை எடுத்து கடன் அடைச்சிருக்காங்க. இல்லாட்டா இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்த மாதிரி பென்ஸு காரு அது மாதிரி செலவு பண்ணியிருக்காங்களே தவிர புது ஃபேக்ட்ரி தொடக்கத்துக்கு ஒன்றும் பண்ணலை. ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டை வரலாறு காணாததுன்னு சொன்னாங்க. கரெக்டு, வரலாறு ஒன்றும் இல்லை. கார்ப்பரேட்டுகளுக்கும் ஃபாரின் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் நிறையா இருக்குது. காமன் மேனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்டேட்டோட ரைட்ஸை பிடுங்கிறதுக்கு செஸ்ஸுங்கிற பேரில் வர வரி பணத்தையும் அவங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்க. ஒரே வருஷத்தில் அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் 7 வருஷம் எடுத்துக்கும். இதில் என்ன நியாயம்னு நீங்கள் தான் சொல்லணும் குணா. திரு கனகராஜ், தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ரயில் விரிவாக்கம் அப்படின்ற ஒன்றுக்கு 63,000 கோடி, தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்கத்துக்கு 1,00,000 கோடி அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான அறிவிப்புகள் இருக்குது. இது முதலமைச்சர் வரவேற்கிறார், தமிழ்நாட்டு நலனுக்கு இது பயன்படக்கூடிய ஒன்றுன்னு. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு கட்சியின் சார்பில் சொல்லும்போது தேர்தல் வருது அதனால் செய்கிறாங்கன்னு. 8 வழிச்சாலைன்றதும் மெட்ரோ ரயில்ன்றதும் அதுக்கு முன்னாடி இருந்தே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தானே. ஏன் இதர இடங்களுக்கு அப்படி இல்லை? இந்த ஒரு கேள்வி வரும். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி நிறைய அவங்க சொல்கிறாங்க, அது சொல்கிறதெல்லாம் அறிவிக்கிறதெல்லாம் செய்கிறாங்களான்னு தெரில. இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சா? அதுக்கு என்ன ப்ரொவிஷன் இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க? நீங்கள் மொத்தமாக கடன் வாங்குவோன்னு சொல்லுவீங்க. அங்கங்கே இண்டஸ்ட்ரியல் காரிடார்லாம் நிறையா பேசுவாங்க. இப்போ நீங்கள் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா? சென்னை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா? சென்னை கன்னியாகுமரி மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா? மதுரை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா? எதையாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது இப்போது நீங்கள் நிதியமைச்சர் சொன்னாங்க, திரு ஆனந்த் சீனிவாசன் கூட சொன்னார், ஒரு கூசாமல் போய் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கே நீங்கள் ஹெல்த்துக்கு 2 மடங்காக உயர்ந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில், இந்த கோவிட்டுக்கு பிந்தைய காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில்கள். என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். விவசாயத்துக்கு போன ஆண்டை விட இந்த ஆண்டில் நாங்கள் இது அதிகப்படுத்தியிருக்கோன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். விவசாய தொழிலாளிகளை பொறுத்தளவில் எம்என் ரேகா தான் இந்த காலத்தில், அவர் ஹிஸ்டாரிக் பிளண்டர்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த இடதுசாரிகள் நிர்பந்தத்தால் வந்த அந்த எம்என் ரேகா தான் இந்த காலத்தில் அவங்களுக்கு கை கொடுத்தது. இன்னும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிராமத்துக்கு போயிட்டு திரும்பி வரல. நீங்கள் குறைச்சிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? கல்விக்கு ஏதாவது அதிகப்படுத்தியிருக்கீங்களா? இல்லை. இந்த காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டை நீங்கள் எல்லாத்துலேயும் டிஜிட்டல்னு பேசுகிறீங்க. கல்விக்கு நீங்கள் வந்து நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் வந்து இணைய சேவை மூலமாகத்தான் நீங்கள் அவங்கள பார்க்க முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறதுன்னு பாருங்களேன். நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து இவங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு.
ஆனால் நீங்கள் ஆக்ஸ்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் மட்டும் 35% இவர்களுடைய சொத்து அதிகமாகிருக்கு. அம்பானிக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு என்பது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 35% இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் அத்தனை பேருக்கும் கூடியிருக்கும் போது இது எப்படி குறைய முடியும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போன தடவை அவங்க சொன்னாங்க டிவிடெண்ட் டேக்ஸை வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கையை பாருங்களேன். போன தடவை என்ன பண்ணாங்க, இதுவரை டிவிடெண்ட் டேக்ஸை யார் கொடுப்பாங்கன்னா, அந்த டேக்ஸை இப்போது 1000 கோடி ரூபாய் டிவிடெண்ட்டை அம்பானி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் 150 கோடிக்கான டேக்ஸை அவர் கட்டுவார். ஆனால் போன தடவை அதை எங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், யார் டிவிடெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க சைடில் கொண்டு போனாங்க. இதனால் நீங்கள் பெருமுதலாளிகளுடைய அவங்களுடைய கடமையை முழுவதும் இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்க என்ன, நம்ம முதலமைச்சர் பாவம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 10,000 கோடியை எடுத்துக்கிறோன்னு பேசியிருந்தால் கூட அவர் வரவேற்கிறத தவிர அவருக்கு வேறு என்ன வழி இருக்குது? நீங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த எந்த ஒரு விஷயத்தின் மீது அவர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால் அதை சொல்கிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் டிஎன்இபி இவ்வளவு காலமும், இப்போ சமீபத்தில் கூட 2 விஷயத்தை, சப்ஸ்டேஷன்ஸை வெளியே கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து போராடி தொழிற்சங்கங்கள் நிறுத்தினாங்க. வேண்டியவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேண்டியவங்க யார்? ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறீங்களா? ப்ரைவேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் கொடுக்க முடியாது. யாருக்காவது கன்செஷன் கொடுக்கணும், மாநில அரசாங்கம் கொடுத்துக்கிட்டோம். வரியை அப்போ மாநில அரசாங்கத்தையெல்லாம் வாங்க சொல்லணும். நீங்கள் இந்த அவுட்லைனில் நீங்கள் பாருங்கள், மாநில அரசாங்கங்களை மிக மோசமாக பாதித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை, அந்த ரிசோர்ஸ் அது என்ன சொல்கிறது, பங்கீடா, வளத்தை பங்கிட்டுக் கொள்வது என்பதில் 40,000 கோடி ரூபாய் நீங்கள் குறைச்சிருக்கீங்க. 40,000 கோடி ரூபாயை குறைக்கிறீங்கன்னா இந்த காலம் முழுவதும், அதை திரு ஆனந்த் சீனிவாசன் சரியாகவே சொன்னார், நீங்கள் இவ்வளவையும் குறைச்சிட்டு மாநிலங்கள் தான் இந்த கஷ்டத்தையெல்லாம், இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 50,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. அந்த கடன் கூட ஒரு பகுதி வெளியில் தான் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இவங்க அதாவது அன்டைடு ஃபண்ட்ஸ்னு மத்திய அரசாங்கம் இப்போ ஏதாவது கொடுக்குதான்னு பாருங்கள். எல்லாத்தையும் லோன் உட்பட நீங்கள் ஒன்றோட ஒன்று, நீங்கள் வந்து உதவி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா, ஒன் ரேஷன் ஒன் கார்டை ஏற்றுக்கிட்டா, நீங்கள் எல்லாமே வந்து கண்டிஷனாலிட்டிஸோடு சேர்ந்தது. இந்த இதில் நான் என்ன கேட்குறேன்னா, மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளுக்கு நல்லது என்று ஒரு விஷயத்தை யாராவது சொல்லுங்கள். எம்எஸ்எம்இக்கு, விவசாயத்துக்கு, மருத்துவத்துக்கு, கல்விக்கு, பெண்கள் குழந்தைகள் நலத்துக்கு, அல்லது எம்என்-ரேகாவுக்கு. நீங்கள் அவர் சொன்னதில் பாருங்கள், டீசலுக்கு 4 ரூபா, பெட்ரோலுக்கு 2,000 ரூபா, பாமாயிலுக்கு 2.5%, சூரியகாந்தி எண்ணெய்க்கு 5%, பட்டாணிக்கு 30%, உரத்துக்கு 5%. இதெல்லாம் யாருங்க கொடுக்க வேண்டியது? இது யார் கொடுக்க வேண்டியது? பெரிய ஆட்கள் கொடுக்க வேண்டியதா? சாதாரண அன்றாடம், அதாவது இப்போ பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் வேண்டாம், கடல் எண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சி பாமாயிலை பயன்படுத்தலாம், சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வரியை அதிகப்படுத்துறீங்க. ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் குறைக்கிறீங்க. அதே சமயத்தில் டிவிடெண்ட் டேக்ஸை மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பக்கம் நீங்கள் சாட்டி விடுறீங்க. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது? அதே போல் ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன இருக்குது? ஒன்று தான். நீங்கள் வந்து கெயில பைப்லைனை விற்கிறது, அதே போல் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் எல்லாத்தையும் விற்கிறது, விளையாட்டும் ஸ்டேடியம் இருக்குல்ல அதை விற்கிறது. இது என்ன மாதிரியான அரசாங்கம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேடியத்தை விற்கிறது, நீங்கள் ரயில்வேக்கு வேணும் அல்லது எஃப்சிஐக்கு வேணும்னு விவசாயிகிட்ட இருந்து கைட்லைன் வேல்யூவில் என்னோடய நிலத்தை எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ வேண்டான்னு சொல்கிற போது இதை கார்ப்பரேட்டுக்கு கொண்டு போய் குறைஞ்ச விலைக்கு கைட்லைன், இப்போ இருக்க கைட்லைன் விலைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆனால் மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னதுனால தான் அரசாங்கத்துக்கு வேணும், பொது விஷயத்துக்கு வேண்டும் என்கிற காரணத்தினால நான் என் கையில் இருக்கக்கூடிய நிலத்தை ரைட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஆனால் அதை எடுத்து நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இந்த கிரியேட் பண்ணி அசட்டை விற்கிறாங்கன்றீங்க. அசட்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பொதுவாக இதுக்கு முன்னாலெல்லாம் எப்படி இருந்ததுன்னா 13 வருஷம் ஒரு குறிப்பிட்ட தனியார் எடுத்தால் கூட அவர் பயன்படுத்தலைன்னா அது யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கையில் வரும். அரசாங்கம் வேறு யாருக்கு கொடுக்கணும்னு முடியாது, அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சட்டம் இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்து வாரி எடுத்து இதை திரும்ப கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த காலத்தில் நீங்கள் மருத்துவமனைகள்
போன தடவை இந்த தடவை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, அடுத்த தடவை அதை விற்பாங்க. மருத்துவமனைகளை நிதி ஆயோக் என்ன சொல்லுச்சு, மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் 50% தனியார் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நீங்கள் கொரோனாவுக்கு 8 லட்சம் 12 லட்சம் வரை செலவழிச்சிங்க இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் அரசு மருத்துவமனைகள் 575 பேருக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் டயாலிசிஸ் பண்ணாங்க. காசு கொடுத்தா கூட தனியார் மருத்துவமனைகள் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை, அதாவது முன் வரலை. கொரோனாவில் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கைவிட்டாங்க. இதை பொது மருத்துவமனை தான் செஞ்சிச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரயில்வே நாங்கள் தனியாருக்கு கொடுத்துருவோம், இன்சூரன்ஸை தனியாக. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் இதை விட பெட்டராக இருக்குன்னு இப்போ பெட் கட்ட முடியுமா? ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இங்கே வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? மேனேஜ்மெண்ட்டை எது கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக அவங்ககிட்ட கொடுக்குறீங்க? மொத்தத்தில் இந்தியாவினுடைய மக்களுக்கும் இந்தியாவில் போராடி பெற்ற சுதந்திரத்திற்கும் துரோகம் இழைக்கிற ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. இந்திய மக்கள் முன்னால் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இந்த அரசாங்கம் இருக்கணுமா, இல்லை சுதந்திரமான இந்தியா இருக்கணுமா என்கிற நிலைமைக்கு இந்தியாவை அதனுடைய ஓரத்தில் கொண்டாந்து வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு பார்த்துங்க. ரயில்வேயை விற்றுருவேன், நான் விமானத்தை விற்றுருவேன், போர்ட்டை விற்றுருவேன், ரோடை விற்றுருவேன், கெயிலை விற்றுருவேன். என்னது இது? வாட் இஸ் திஸ்? இதை பண்ணுறதுக்கு ஒரு நிதியமைச்சர் தேவையா, ஒரு அரசாங்கம் தேவையா? ஏலம் போட்டு கூறு போட்டு இந்த போர்வை விற்கிறது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? இந்த மாதிரி நீங்கள் நேற்று வர 5 ட்ரில்லியன் அதனால் 5 ட்ரில்லியன் எக்கானமின்னு ஒன்று பேசுனீங்க. நீங்கள் என்னைக்காவது ரிலையபிளான டேட்டாவுடன் இது சாத்தியமானது என்று முன்வைத்திருக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இந்த பட்ஜெட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிட்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது சாத்தியம் என்று எதை முன் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் 9% போகலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கு சட்டத்தையே திருத்துவீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கடன் வாங்கணும்னா உங்களுக்கு நீங்களே எந்த நிபந்தனையும் போட்டுக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் கடன் வாங்கணும்னா நீ இதை கம்ப்ளை பண்ணணும், அதை கம்ப்ளை பண்ணணும்னு 1008 நிபந்தனைகளை விதிப்பீங்க. மாநில அரசாங்கங்கள் இங்கே உண்மையில் சொல்லப்போனால் மிகப்பெரிய தாக்குதல் என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதலை இந்த காலத்தில் மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. ஒரு சத்யகுமார்கிட்ட கேட்கணும். ஒரு தன்னாட்சி அப்படின்ற ஒன்று பறிபோது இந்தியா சுதந்திர நாடு அப்படின்ற ஒன்றிலிருந்து அந்த அடிப்படை கேள்வியே இப்போ வர தொடங்குது அப்படின்றது திரு கனகராஜ் முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வை. கண்டிப்பாக இந்த அதுக்கான ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க தான் செய்யுது. அது டெஃபினெட்லி ஹேவ் டு அக்செப்ட் வாட் கனகராஜ் சொல்கிறது. ஆனால் அதுக்கான சொல்யூஷனும் ப்ரெசென்ட் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரெகுலேஷனை வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே ஜிஎஸ்டியில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிலுவைத் தொகை இருக்குது தமிழ்நாட்டுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8,000 crores கிட்டத்தட்ட நிலுவைத் தொகை இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபண்ட் ஆகுதுன்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த 3 மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் ஜிஎஸ்டி வந்ததுனால கன்சம்ஷன் டேக்ஸாக இருக்கிறதுனால மற்ற மாநிலத்துக்கு அது ஃபண்ட் ஆகுது. அந்த பிரதர்ஹுட் இருக்கும் பொழுது திருப்பி வந்து அந்த டியூஸை வந்து டியூ டேட்டில் கொடுக்க வேண்டியது ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பாஜகவுடைய மாநில தலைவர் முருகன்ஜி அவர்களே இதை பற்றி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. பார்ட்டிக்குள்ளேயே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து பேண்டமிக் டைமில் எழுதியிருக்காரு. அப்படின்னும் போது அந்த சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு சைடில் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது, ஆனால் இன்னொரு சைடில் வந்து அதை ரிசீவ் பண்ணுற சைடில் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் பொழுது அல்டிமேட்டில் லாஸ் வரக்கூடாது ஒரு ஸ்டேட்டுக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இன்னும் ஃபர்தராக வந்து ப்ராக்ரஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஃபார்மர்ஸ் இஷ்யூ எடுத்துக்கோங்க. ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் த கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ் ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குன்னா எம்எஸ்பி, ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு எம்எஸ்பி கொடுக்கணும்னு. கவர்மெண்ட்டுக்கு எம்எஸ்பி இருக்குது 1.5 times. இது பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு we can call it MSP or we can say assured. அவங்களுக்கு ஒரு பிரைவேட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, பிரைவேட் ப்ரொக்யூர் பண்ணலாம் ஃபார்மர் கிட்ட. ஆனால் அதுக்கான அந்த மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மார்ஜின் ஆகப்பட்டது கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் அந்த ஃபார்ம் பில்லில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படின்னும் போது அந்த ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். மூணாவது வந்து ஃபார்மர் கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கேஸ் போடுறாருன்னா அவர் திருப்பி ஹைகோர்ட்டில் போய் நிற்க முடியாது. ஒரு ஃபார்மர் வந்து அவருக்கு நாலேஜ் கிடையாது, படித்தவங்களே கஷ்டப்படும் பொழுது அவருக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்ட், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மெக்கானிசம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ரெசல்யூஷன்ஸ் எதுவுமே இதில் இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடட் அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் அந்த காலத்தில் பண்ணது வந்து லாஸ் மேக்கிங்காக இருந்து அதை வந்து ஃபஸ்ட்டு மாடலில் வந்து
இப்போ ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து இந்தியா பார்ட்னர் கிட்ட அதை வந்து டைலூட் பண்ணுறது ஓகே, டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே, இல்லை 51% வரைக்கும் 51% ஹோல்டு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு 49% வரைக்கும் ஹோல்ட் பண்ணது ஓகே. பட் அதை நோக்கி போதான்னு பார்த்தா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது. நீங்கள் அருண்ஜேட்லியோட ஸ்பீச் கொடுத்துருக்காரு பார்லிமெண்ட்ல 2003 கொடுத்துருக்காரு. நீங்க பாருங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் பிரைவேடைசேஷன். ஆனா இப்போ இருக்கிற பாலிசி, இப்போ பிரசன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், தட் இஸ் நாட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரசன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொண்டு வர பாலிசி ஆகப்பட்டது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போல, பட் பிரைவேடைசேஷன் நோக்கி போகுது. ஏன்னா பிபிசிஎல் மாதிரி கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் என்டிட்டி. ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் என்டிட்டியை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஆனா ஐபிஓ போலாம். ஏன் ஐபிஓ போலாம்? இப்போ எல்ஐசி வந்து ஐபிஓ போறாங்க, தட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் ஐபிஓ போலாம்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் தேவை, நல்ல ப்ராஃபிட்டபிள் என்டிட்டி. ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து அதை ஐபிஓ கொடுக்கும்போது காமன் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் வருது, இந்திய மக்களுக்கு அது லாபம் வருது. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொண்டு வர்றது, பிரைவேட் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது ஃபேவரட்டிசம் மாடலில் போகிறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டபிள். ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், அருண்ஜேட்லி அவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது இட் இஸ் பியூர்லி ஃபார் லாஸ் மேக்கிங் என்டிட்டி, நான் பர்ஃபார்மிங் என்டிட்டிஸ். எங்கெல்லாம் நான் பர்ஃபார்மிங் என்டிட்டி இருக்கோ அதுக்கு யார் ப்ளேம் பண்ணணும்னா பியூரோக்ராட்ஸ் தான். யார் மேனேஜ் பண்றது, யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? சோ பியூரோக்ராட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செட்டப். விக்கலாம், ஆனா அது எதை விக்கலாம் எதை விற்க கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. எல்லாத்தையும் விற்க முடியாது. சோ எவ்ரிதிங் லாஸ் மேக்கிங் வித்துருவேன், ப்ராஃபிட் மேக்கிங் வித்துருவேன். கவர்மெண்ட் ஒரு பிபிசிஎல் மாதிரி கம்பெனியோ, பிபிசிஎல் மாதிரி கம்பெனி வந்து விற்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஆனா அதுல ஐபிஓ போலாம். இனிஷியல் ஏற்கனவே இப்ப ஷேர் இருக்கு மக்கள்ட்ட, பப்ளிக் ஆஃபர் பப்ளிக்ல இருக்குல்ல, பப்ளிக் இன்னும் சாரி ஐபிஓ கிடையாது, பப்ளிக் ஆஃபர் இன்னும் போலாம். மேபி போனஸ் ஷேர்ஸ் அந்த மாதிரி மாடல்ல போலாமே தவிர மார்க்கெட்டை நோக்கி போலாமே தவிர. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. பேராசிரியர், பொதுவாக வந்து ஒரு பட்ஜெட் வந்தோடனே எந்த தரப்பு இதில் அதிகமாக பயனடைஞ்சது? முன்னாடிலாம் வந்து டேக்ஸ் சம்மந்தமான ஸ்லாப் அறிவிப்பாங்க. அதில் வந்து சம்பளதாரர்களுக்கு இந்த போன ஆண்டோட வரக்கூடிய ஆண்டில் எவ்வளோ வரி சலுகை கிடைக்கும் அப்படின்றது பேசு பொருளாகும். இப்போ அது இந்த முறை ஒன்றும் டச் பண்ணல. பெருசாக அண்மை காலத்திலேயே அதில் பெரிய மாற்றங்களே இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொன்று, எந்த தரப்புக்கு ஒரு ஊக்கம் கிடைச்சிருக்கு? சுகாதாரத்துறைக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்களா? இந்த அரசு கொடுக்குற த்ரஸ்ட் எந்த செக்டார் மேலே அவங்க தராங்க? வேளாண்மை துறைக்கா, எந்த ஏற்றுமதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது இருக்கும். ஆனால் இப்போ வந்து யாருக்கு அதிகமான பாதிப்பு, அந்த பாதிப்பு இதுவரையிலும் காணாத சரிவை வந்து கோவிடுக்கு முந்தின காலத்தில் பார்த்துருக்கோம். எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் தொழில்கள் தத்தளிக்கின்றனன்றது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பார்வை. இந்த பட்ஜெட்டு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இளைஞர்கள், இந்த மாதிரி பல தரப்பினருக்கு ஏற்படுத்தின பாதிப்பை விடவும் மாநில அரசுகளுக்கு ஏற்படுத்தின பாதிப்பு அதிகம் பாதிக்கப்பட்டது மாநிலங்கள்னு திரு கனகராஜ் ஒரு பார்வை வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். எப்படின்னா, இப்போ 15வது நிதிக்குழு வந்து இதில் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்படுதுன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து 7.8 லட்சம் கோடி ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அதே வந்து குறைவு. ஒட்டுமொத்த ரெவின்யூ வரி வருவாயில் அவங்க வந்து 22% 15வது நிதிக்குழு காற்று 22% செஸ் சர்சார்ஜின்னு வாங்குறாங்க. மீதி வந்து 78% தான் வந்து இருக்குது. இது இல்லாமல் கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூன்னு நான் டேக்ஸ் ரெவென்யூ, வரி இல்லாத வருவாயும் வந்து இப்போ மத்திய அரசு வந்து அதிகமாக வசூல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து வரி தான் ஒரே வருவாய்ங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து 42% வந்து பிரித்து கொடுக்குறோம். இப்போ வரி இல்லாத வருவாய் அவங்கள்ட்ட வருது. அது எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. 3 ரூபாயில் 1 ரூபாய் வந்து வரி இல்லாத வருவாயாக வருது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த 1 ரூபாய் மாநிலங்கள் கிடைக்காம போயிடுது. ஸோ இதை ரெண்டையும் தெளிவாக போட்டு காட்டுறாங்க. 67% தான் வரி வருவாய், மீதி 33% வந்து வரி இல்லாத வருவாய் மத்திய அரசுக்கு வருது. அதை பிரிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மற்ற இதெல்லாம் வந்து சேர்த்து பார்த்தா வந்து 50% வருது. அதனால் இதை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மாநில அரசுகள் அத்தனை பேரும் கோரிக்கை வச்சாங்க, இந்த செஸ்ஸையும் இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ வந்து பிரிக்கணும், மொத்தமாக பிரிக்கணும் அப்படின்னு. அதை வந்து அவங்க வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் சொல்லலை. அந்த குறைவான வரி வருவாயில் இந்த 7.8 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பட்ஜெட்டில் செஞ்சுருக்காங்க. அதை வந்து இப்போ 5.5 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க.
பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சது அந்த குறைவானதே வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து இதிலேயே 2.5 லட்சம் பட்ஜெட்டில் ஒதுக்குனதுலேயே 2.5 லட்சம், இதில் பல லட்சம் கோடி வந்து மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படும். ஸோ இது ஒரு பக்கம். இது இல்லாமல் ஐஜிஎஸ்டி அந்த இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து வாங்கிட்டு 30% தான் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் அதில் ரொம்ப பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 79,000 கோடி வந்து நமக்கு வர வேண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வர வேண்டியதை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ரெவென்யூ சைடில் வந்து இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து நிறைய பேர் வந்து 10 கோடிக்கு மேலே வந்து அடிஷ்னலாக ரிஜிஸ்டர் பண்ணாங்க. வேலை இழப்புகள் நிறைய ஏற்பட்டதுனால அதற்கு வந்து பல மாநிலங்கள் அந்த கூடுதல் வேலையை வந்து கொடுக்க முடியல, இல்லை ஏற்கனவே வேலை கொடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உத்தரவாதங்கிறது போய் 45 நாள் தான் கொடுக்குறாங்க. அந்த 45 நாளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா மத்திய அரசு அவங்க கொடுக்க வேண்டிய 60% ஒதுக்கீட்டை வந்து போதுமான அளவுக்கு கொடுக்கல. 40,000 அடிஷ்னலாக ஒதுக்குனதாக சொல்கிறாங்க. இருந்த போதும் வந்து நிறைய பேர் போய் ரிஜிஸ்டர் பண்ணதுனால வந்து அதற்கு போதுமான ஒதுக்கீடு கொடுக்கல. ஸோ அந்த திட்டங்கள் வழியாக வர வருவாயும் வந்து குறைஞ்சிருக்குது. இப்படி பல்வேறு வகையில் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இருந்தபோதும் இப்போ இந்த 15வது நிதிக்குழு என்ன செஞ்சுருக்குது, டிஃபென்ஸுக்குன்னு ஒரு ஃபண்டை வந்து அலாட் பண்ணியிருக்கு. மத்திய அரசு இதை கடைசியாக வந்து கேட்டாங்க, நீங்கள் கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து எங்களுக்கு டிஃபென்ஸுக்குன்னு ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கன்னு. அதை ஒத்துக்கிட்டு 1,53,000 கோடி வந்து கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து இந்த 5 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை பிரித்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோன்னு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அந்த மொத்த ரெவென்யூ டேக்ஸ் ரெவென்யூலேருந்து கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூலேருந்து பிரித்து அதை வந்து இந்த ஃபண்டுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மாநிலங்களுக்கு நேர் எதிரானது. அடுத்தது நம்ம வந்து பல முறை சொல்லிகிட்டு இருந்தோம், வளர்ந்த மாநிலங்களை வந்து தண்டிக்காதீங்க, வளர்ச்சி அடைஞ்சதுனால நீங்கள் வந்து தண்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். டெமோக்ராஃபிக்கு நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் 12% தரோம் அப்படின்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்கு அதே தான் 4% தான் இருக்குது. இப்போ போன தடவை இருந்த அதே 4%. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இது வரைக்கும் முந்தைய நிதிக்குழுலாம் வந்து சரிஞ்சிக்கிட்டே வந்தது. 7, 8லேருந்து 6, 5, 4ன்னு வந்தது. இப்போ அந்த 4ஓட அப்படியே நின்று போயிடுச்சு. ஸோ இப்படி வெர்டிக்கல் ஷேர், அதாவது மத்திய அரசுலேருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கறத குறைச்சிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையில பிரித்து கொடுக்கறதில்ல. வளர்ந்த மாநிலமான தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு எதுவுமே செய்யலை. நம்ம பழைய நிலையிலே இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு இது இல்லாமல் தனியாக வந்து டிஃபென்ஸ் ஃபண்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது அத்தனையும் வந்து மாநிலங்களுக்கு எதிரான ஒரு இதுதாங்க. ஸோ சொன்னது உண்மைதான், சாதாரண மக்களுக்கு எதுவும் செய்யலை, எல்லாருக்கும் வந்து குறைச்சிருக்காங்க. கல்வி சுகாதாரத்துக்கு குறைச்சிருக்காங்க. சுகாதாரத்துக்கு யாரை இவங்க நண்பர் சொன்னார் உயர்த்தியிருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து 82,000 கோடி பட்ஜெட்டில், இப்போ இந்த ரிவைஸ்டு பட்ஜெட்டில் வர பட்ஜெட்டில் 74,000 கோடியாக குறைச்சிருக்காங்க. இப்போ வேக்சின் எப்படி பண்ணுவீங்க? வேக்சின் வந்து 32,000 கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே சொன்னோம் ஃப்ரீ வேக்சின் வந்து ஃப்ரீயாக கொடுங்க, அந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த செரம் இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறான், கவர்மெண்ட்டுக்கு வாங்கினா 200 ரூபாய், நான் வெளியே கொடுத்தேன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறான். அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணிலாம் இல்லை, அவன் வந்து இதனோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து எது வேணாலும் சார்ஜ் பண்ணிக்குவேங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் வந்து இவங்க வந்து 52,000 கோடி தான் இதை மொத்த பேருக்கும். தடுப்பூசியை தயாரிக்க வேண்டிய சீரம் இன்ஸ்டியூட், நம்ம பாஸ்டியர் இன்ஸ்டியூட் மாதிரி சென்னையில் இருந்த குன்னூரில் இருந்த கிங் இன்ஸ்டியூட் மாதிரியான நிறுவனங்கள் அந்த இடத்துலையே இல்லை. அவங்கள வந்து படிப்படியாக நசுக்கி அது ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை பொது நல்வாழ்வுக்கான தடுப்பூசிகளை தயாரிக்கிற இடத்துல இருந்து நம்ம கற்பனையிலிருந்தே அகற்றிட்டாங்க. அதுதான் தனியார் நிறுவனங்களில் போய் பிரதமர் அந்த வளர்ச்சி திட்டத்தை பார்வையிடுறது மாதிரி தடுப்பூசி தயாரிப்பு நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்வையிடுற சம்பவம் மாதிரி அது ஆகிப்போன காலத்தில் நாம் இருக்கிறோம். நான் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்கணும், நீங்கள் வந்து இதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து வரவேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் வந்து வளர்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது. உழவர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமாக தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக தான் ஒரு வளர்ச்சியை அதிகரிக்க முடியுன்றதுனால வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக 5.54 லட்சம் கோடி ஒதுக்கீடு, அதில் 1100 கோடி புதிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டுக்கே 3500 கோடி நீளத்துக்கு நெடுஞ்சாலைகள், மும்பை கன்னியாகுமரி தொழிற்சாலை திட்டம், மெட்ரோ ரயில், இதெல்லாம் வந்து கடல் பாசி பூங்கா,
மீன்பிடி துறைமுகம் இதெல்லாம் வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்னு ஒரு பாசிட்டிவாக அதை பார்க்குறார். தேர்தலுக்காக அறிவித்தா கூட பரவாயில்ல, அதில் ஒரு பாசிட்டிவ் டோன் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் வளர்ச்சிக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே திரு ஆனந்த். சார் நான் சொல்கிறது இதெல்லாம் 5 வருஷ திட்டம். நேரு காலத்தில் 5 இயர் பிளான் மாதிரி இது. ஒருத்தர் கேட்டார், இப்போ எய்ம்ஸ் வந்துருச்சா மதுரைக்குன்னு. திருப்பூரில் வந்து 2019 அவர் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டார். இப்போ தான் நான் திருப்பூர் போயிட்டு வந்தேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்ததுக்காக. இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக தான் இருக்குது. லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ 64,000 கோடி அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் செக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னை மெட்ரோக்கு நான் ஒத்துக்கிறேன். 3500 கிலோமீட்டர் லேண்ட் அக்வயர் பண்ணி நீங்கள் தொழிற்சாலையை ஒரு வருஷத்தில் கட்டிட்டா நான் ஒத்துக்கிறேன். ஒரு பட்ஜெட்டுங்கிறது பேராசிரியர் சொன்ன மாதிரி இந்த வருஷ கணக்கு. இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுன்னா, நான் 5 வருஷம் கழித்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன யூஸ்? பாம்பே கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒரு வருஷத்தில் பண்ண முடியுமா குணா? கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் காரிடார் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே வந்துருச்சா டிஃபென்ஸ் காரிடார்? ராஃபேல் பிளேன் கொடுத்தவர் லண்டன் கோர்ட்டில் நான் வந்து திவால் ஆயிட்டேன்னு ஒத்துட்ருக்கார், அதை பற்றி பேசினாங்களா? அம்மையார் தான் போய் நாக்பூரில் இனாக்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க அவரோட ஏரோட்ரோமை. இன்றைக்கி அவர் நான் திவாலுன்னு ஒத்துக்கிட்டார். அதை பற்றி அவர் இதில் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து அவர் ஃப்ராடு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. அவர் மேலே கேஸை கூட போடலை. நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? இது வந்து 6 மாதத்தை முடிஞ்சிடும், ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும்னு. இந்த 12 மாதத்தில் April 1st 2021 டு April 1st March 31st 2022க்குள்ளே நீங்கள் என்ன டெலிவர் பண்ணுறீங்களோ அதை தான் இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் பேசணும். நாங்கள் பிஎல் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் 5 வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் சேர்க்க முடியும்? அதே மாதிரி சாக்கடைக்கும் தண்ணிக்கும் பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் எடுத்து ஹெல்த்தில் போட்டுட்டு இது ஹெல்த்துன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு 35,000 கோடி செக்கு கொடுக்கறத எடுத்துகிட்டு நான் ஹெல்த் கேருக்கு பண்ணேன்னு சொன்னால் எப்படி முடியும்? இது ஏதாவது ஒரு லாஜிக் வேணாமா குணா? ஆனால் கார்ப்பரேட்டுக்கு மட்டும் லோவஸ்ட் டேக்ஸ் இன் தி வேர்ல்டு. அப்போ என்ன சொன்னாங்க? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னாங்க. எங்கே ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு? இதோட வேடிக்கையாக எல்ஐசி பற்றி ஒன்று சொல்லணும் குணா, நான் மறந்துட்டேன். எல்ஐசிக்கு கவர்மெண்ட்டில் ஷேரே கிடையாது. எல்ஐசி வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி. அது நான் கனகராஜ் சார் சொல்லுவாருன்னு நினச்சேன். மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனினா பாலிசி ஹோல்டர்ஸ் தான் ஓனர் ஆஃப் தி கம்பெனி. யாரெல்லாம் எல்ஐசி பாலிசி வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர். வர லாபத்தெல்லாம் போனஸாக கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 5% ஃபீஸ் கொடுக்கணும். ஏன்னா அது சாவரின் கேரண்டி கொடுக்கறதுனால அதுக்கு 5% ஃபீஸு. அப்போ பாலிசி ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை எடுத்து எப்படி நிர்மலா சீதாராமன் ஐபிஓ போட முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவில் வந்து ஒரு 50 கோடி ஷேர் ஹோல்டர் இருக்கான். அவன் தான் ஓனர் ஆஃப் தி கம்பெனி. அதை எடுத்து எப்படி கவர்மெண்ட் விற்க முடியும்? எனக்கு புரியலையே. போன வருஷம் என்ன சொன்னாங்க? 3 கம்பெனி எல்ஐசி, பிபிசிஎல், ஏர் இண்டியா விற்று 2,25,000 கோடினாங்க. இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்க? 2 பேங்க்கு, ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸு, ஒரு பிபிசிஎல், ஒரு எல்ஐசி ஐபிஓ, 5 கம்பெனி, அதை சேர்த்து 1,75,000 கோடிங்கிறாங்க. இது என்ன குணா? மார்க்கெட் அப்போ வந்து இப்போ 50,000 இருக்குது சென்செக்ஸு. ஒரு வருஷத்தில் 35% ஏறி இருக்குது. மார்க்கெட்டில் வேல்யூ ஏறி இருக்குது. ஆனால் 2 கம்பெனியை விற்று நீங்கள் 2.25 லட்சம் கோடிங்கிறீங்க. இப்போ 5 கம்பெனியை விற்று 1,75,000 கோடிங்கிறீங்க. எல்ஐசி யார் வீட்டு சொத்து? அது கவர்மெண்ட்டே கிடையாது. நேரு ஆரம்பித்த போதே என்ன சொன்னார்? இது வந்து சென்ட்ரல் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு கிவிங் கேரண்டி. கேரண்டியிலேருந்து நீங்கள் எப்போ ஷேர் ஹோல்டராக மாறினீங்க? எந்த ஆக்டை பாஸ் பண்ணீங்க? இது யார்? அதை எப்படி இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் ரெவென்யூவில் ஏற்றுப்பீங்க? பேராசிரியர் இருக்கார், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் இல்லாத சொத்தை எப்படி விற்க முடியும் குணா? எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. உங்கள்கிட்ட சொத்தே கிடையாது, அதை நான் விற்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு இது மாதிரி ஒரு டஃப் டைமில் நீங்கள் யூ ஹேவ் டு புட் மனி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். அதை விட்டுட்டு கார்ப்பரேட்டுக்கே சலுகை கொடுத்துட்டே இருக்கீங்க. இது எப்படி? இது கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸே குறைக்க மாட்டீங்க, டேக்ஸே ஏற்ற மாட்டீங்க, அவனுக்கு பட்டுடுங்கிறீங்க. அவன் 35% ஏறி இருக்குது.
ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட்டை பற்றி அவர் சொன்னார். அதில் என்ன ஒன்று கோட் பண்ணுறார், 1 செகண்ட் அவர் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு தொழிலாளி 3000 வருஷம் சம்பாதிச்சா தான் வரும். 1 செகண்ட், ஒரு வருஷம் அவர் 1 ஹவரில் அவர் சம்பாதிக்கிற பணத்தை 10,000 வருஷம் சம்பாதிச்சாதான் ஒரு ஸ்கில் இல்லாத லேபர் சம்பாதிக்க முடியும். இது என்ன இன்இக்விட்டி குணா? சரி, ஷியாம் சேகர் இருக்கார் கேட்கலாம். முழுக்க திரு ஷியாம், இந்த பட்ஜெட் கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை செய்யக்கூடிய, அவங்க லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், ஏழைகளை, நடுத்தர மக்களை, தொழிலாளர்களை கைவிட்டு விட்ட ஒரு பட்ஜெட் அப்படின்றது ஆனந்த் சீனிவாசன் அவர்களும் கனகராஜ் அவர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். உங்க பார்வை? இல்ல, அடிப்படையில் இந்த வருமான வரி சலுகைகளை பற்றி ஒரு புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம நாட்டில். அதுவும் தமிழ் பேசும் சமூகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கு. கார்பரேட்டுக்கு வரியை குறைச்சது என்னவோ உண்மைதான். ஆனாலும் என்ன வரி வந்துகிட்டு இருந்ததோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு சில கம்பெனிஸ்க்கு தான் வரி குறையுது. 3 வருஷத்துல 5 லட்சம் கோடி வரையிலும் வர வேண்டிய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. வரி சலுகையாக கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடின்றாங்களே. அடிப்படையில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, கார்பரேட் வரியை கட்டிடும், அதுக்கப்புறம் முதலாளிகள் வரி கட்ட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ உங்க நிறுவனமே இருக்கு, உங்க நிறுவனம் நிகர லாபம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு டிவிடெண்டுக்கு முதலாளிகள் வரி கட்டல. புரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறுவனத்துக்கு கொஞ்சம் வரியை குறைச்சிட்டு முதலாளிகள் மேல 42% வரி போடுறாங்க. அதுதான் யதார்த்தம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, இன்னைக்கு இருக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை பெருமுதலாளியும் 42% டாக்ஸ் ரேட்ல இருக்காங்க. நீங்க வெறும் கார்பரேட்டுக்கு குறைச்சதை மட்டும் பேசுறது ஒரு பட்ச ட்ரூத்தோட ஒன் சைடு சொல்றீங்க. உண்மைதான், கார்பரேட் குறைச்சது உண்மைதான். ஆனா முதலாளிகள் 42% கட்டுறாங்களே, அது எந்த கணக்கு? ஒரு நிமிஷம், ஆனந்த் சீனிவாசன் குறுக்கிட விரும்புறாரு, ஆனந்த கேட்போம். சார், நீங்கள் நான் சம்பளமாக 1 கோடிக்கு மேலே வாங்கினா தான் நான் 42%. சில கம்பெனிகள்லாம் வாங்கிக்கலாங்களா இருக்கும். நான் முதலாளியாக இருந்தால் எனக்கு கம்பெனிக்கு நான் சம்பளமே வாங்க வேண்டாம். நான் சம்பளம் வாங்காம நான் பொய் சொல்ல மாட்டேன் ஷியாம். ஒரே ஒரு நிமிஷம் வாங்க சார். டிவிடெண்ட் டாக்ஸ் ஷியாம் சேகர் கட்டி இருந்தார்னா அது அவர் அந்த விவரங்களை சொல்லட்டும். போன பட்ஜெட்டுக்கு முன்னால கட்டி இருந்தா நம்ம வாங்கி தந்துடலாம் சட்டப்படி. எதுல இருக்கு கொடுங்க, டீடைல் கொடுங்க. அது எதுக்கு, எதுல இருக்கு? இல்ல சார், போன பட்ஜெட் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. இல்ல 4 பேர் ஒரே இடத்துல பேச வேண்டாம். ஒரு நிமிஷம், இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், அவர் பதில் சொல்லட்டும். போன இல்ல ஒருத்தர் 3 பேரும் ஒரே நேரத்துல பேசுறீங்க. ஒரு நிமிஷம், ஆனந்த் சீனிவாசன் நீங்க சொல்லி முடிச்சிருங்க. திரு ஆனந்த் சீனிவாசன். சார், நான் சம்பளம் டிவிடெண்ட்டுன்னு எடுத்துட்டு அது ஒரு அளவுக்கு மேலே டேக்ஸ் போனால் 42% கட்டணும். இன்கம் டேக்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிவிடெண்ட் அஸ் பார்ட் ஆஃப் இன்கம்னு. அது நான் டிவிடெண்ட்டாக எடுத்துக்கவே வேண்டாமே. வென் ஐ எம் ரன்னிங் மை ஓன் ப்ரைவேட் கம்பெனி, நான் எதுக்கு டிவிடெண்ட் எடுக்கணும்? என் செலவெல்லாம் கம்பெனி பண்ணும். இப்போ ரிலையன்ஸே எடுத்து கொஞ்சம் இருங்க சார். ரிலையன்ஸ் எப்படி பண்ணுறான், ரிலையன்ஸ் கம்பெனி எப்படி பண்ணுறான்னு நான் சொல்கிறேன். ஒரு அளவுக்கு பணத்தை எடுத்துக்கிறாங்க, முக்கால்வாசி பணம் என்ன பண்ணுறாங்க, ரிலையன்ஸ் அவங்களோட கேஸ் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் அவர் ப்ரைவேட் கம்பெனியில் வச்சுருக்காரு. எல்லாம் ஓப்பன் பண்ணால் எல்லாம் ஓப்பன் பண்ணோம். ஷியாம் ஸ்டாக்கை வாங்கி விற்றார்னா வாங்கினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். ஆனால் நண்பர்களுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்னு ஒன்று ஓட்டையை வச்சுட்டு 1,50,000 கோடி அவர் ஷேரை விற்றுருக்காரு. ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் ஸ்டாக் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். அதை 1,50,000 கோடி விற்றுட்டு 30,000 கோடி அவர் டாக்ஸ் கட்டாமல் எஸ்கேப் ஆயிருக்காரு. இந்த வாட்டி அந்த லூப்போலை பிளாக் பண்ணாங்களா? Why has that loophole not been blocked? 1.5 லட்சம் கோடி ரைஸ் பண்ண ஒரு மனுஷன் 20% டாக்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட முடியாது. அதை பிளாக் பண்ணிருக்காங்களா இதுல? இப்போ அதானி டோட்டல் கேஸ்க்கு விற்க போறாரு. அதே ரூட் முதலாளிகள் டிவிடெண்டுக்கு 1 பைசா கட்டல சார் உங்க ஆட்சியில. அதுதான் உண்மை. நீங்க ஒண்ணே நீங்க இப்படி பேசுங்க, நீங்க உங்க ஆட்சியை பத்தி பேசுங்க. நான் ஓப்பனா சொல்லுங்க. நீங்க
ஓப்பனா நீங்க சொல்லுங்க. நீங்க பிஜேபி ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிறேன். நான் காங்கிரஸ்க்கு அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. மத்திய நீங்க என்ன வேணா சொல்லலாம். கடை 97 யாருக்கு எவ்வளவு நாளைக்கு காங்கிரஸ் வந்து கிவ்அவேஸ் டாக்ஸ் கிவ்அவேஸ் கொடுத்ததோ அது எல்லாத்தையும் இவங்க திரும்பி வாங்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க கார்ப்பரேட் கொடுத்தது உண்மை. கிடையவே கிடையாது. முதலாளிகள்ட்ட இருந்து கம்ப்ளீட்டா பணத்தை வாங்கிட்டாங்க. கிடையவே கிடையாது. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். கிடையவே கிடையாது. சியாம்சேகர் சார் எனக்கு ஒண்ணு சொல்லணும். கிடையவே கிடையாது. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார். ஆனந்த் சீனிவாசன் சார் ஒரே ஒரு நிமிஷம். நண்பர் சியாம்சேகர் அவருடைய கணக்கிலிருந்து அவர் பொருளாதார நிபுணர், எனவே காங்கிரீட்டா கார்ப்பரேட்டுக்கிட்ட இருந்து இத்தனை ரூபா இந்த வகையில் வாங்கினார்கள் என்று இப்ப சொல்லணும். அதாவது காங்கிரஸ் கொடுத்தாங்க கொடுக்கலைங்கிறதுக்குள்ள நான் போகல. கொடுத்தாங்களா நீங்க கூட இல்ல ஆன் டாக்குமெண்ட் நீங்க உங்களுக்கு தெரியும். பொறுமையா கேளுங்க, நீங்க பொறுமையா கேளுங்க. ரொம்ப சிம்பிள் சார். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கார்ப்பரேட் என்ன டாக்ஸ் ரேட் இருக்கோ அதை கட்டிட்டு இருந்தாங்க. அது கட்டின பிறகு டிவிடெண்ட் வந்து ப்ரொமோட்டர் கொடுக்கறாங்க. லாபத்துல பாதியில இருந்து 25% இருந்து பாதி வரைக்கும் 25% 50% கொடுக்கறாங்க. கொடுக்கும் போது அந்த பணத்துல ப்ரமோட்டர் ஒரு பைசா கட்ட வேண்டியது இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த டாக்ஸையும் கம்பெனி தான் கட்டிட்டு இருந்து. இன்னைக்கு அப்படி இல்ல சார். அதுதான் நான் சொல்ல வரேன். கார்ப்பரேட் கொஞ்சம் டாக்ஸ குறைச்சு இருந்தா கூட ப்ரமோட்டருக்கு அந்த பணத்தை கொடுக்கும் போது அவங்க என்ன ஸ்லாப்ல இருக்காங்களோ அதுல கட்டணும். எனக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் நண்பர் சியாம்சேகருக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து 2000 ஒரு நிமிஷம் இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஃபிகரை சொல்றேன். இதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? 2020-21ல நீங்க வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் 6.81 lakh crore, இன்கம் டாக்ஸ் 6.38 lakh crores. 2021-22ல அவங்க சொல்றது 5.47 5.61. எங்க இருந்து நீங்க அதிகமா வாங்குனீங்கன்னு கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்களேன். நீங்க வார்த்தைகள்ல சொல்லாதீங்க. ஆன் கான்கிரீட் ஃபிகர்ஸ் அண்ட் பட்ஜெட் பேப்பர்ஸ் யூ டெல் மீ. No, your understanding is so poor. See, டாக்ஸ் ரேட்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். லாபம் குறைஞ்சா அதுக்கேத்த வரி தானே சார் கிடைக்கும். லாபம் குறையலையே. கடமையில இருக்கு. சொல்லுது 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டாங்க, 1.5 லட்சம் பேர் இறந்து போனாங்க, 12 கோடி பேருக்கு வேலை போச்சு. 35% சொத்து மதிப்பு கூடி இருக்கு. அம்பானிக்கு மட்டும் கையில இல்லையே சார். அது சண்டை சார்ந்த விஷயம் இல்ல, வேற என்ன சார்ந்த விஷயம்? நீங்க இத சொல்லலாம். இந்த ஃபிகர் ஆனந்த் குறுக்கிட்டாரு. ஒரு நொடி ஆனந்த் குறுக்கிட்டாரு. ஆனந்த் அவருக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு சார். ஷாமோட அசம்ஷன்ல என்ன ப்ராப்ளம் சொல்றேன். டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர் அவன் பர்சனல் நேம்ல வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஷேர் ஹோல்டிங் யாரும் அவன் பர்சனல் நேம் அம்பானிலாம் வச்சுக்க மாட்டான். அந்த டிவிடெண்ட் வாங்குறது இன்னொரு கம்பெனி. நீங்க சார் இப்ப அம்பானியை பத்தி இல்ல சார் பேச்சு. இந்தியா இஸ் நாட் அம்பானி. 1000 பேர் டிவிடெண்ட் வாங்கி கணக்கு காமிச்சேனா அதே டாக்ஸ். சரி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் யாருக்கான கேள்வி நேயர்கள் மேலே வச்சிருந்தோம். மக்கள் என்ன கருத்தை ட்விட்டர் வாயிலாக நேயர்கள் என்ன கருத்தை சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இந்த பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கானது என்று 6% நேயர்களும், ஏமாற்றம் தரக்கூடியது என்று 21% நேயர்களும், பெரு முதலாளிகளுக்கானது என்று 54% நேயர்களும், 5 மாநில தேர்தலுக்கானது என்று 18% நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஜோதி சிவஞானம், உங்களுடைய நிறைவு பார்வை. இல்லை, அது உண்மைங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த வரி வந்து ஷியாம்சேகர் என்ன சொன்னாலும் அந்த வருமான வரிங்கிறது நடுத்தர வர்க்கம் தான், மிடில் இன்கம் தான் கட்டுறாங்க. மிடில் இன்கத்துக்கு 2014 எலெக்ஷன்லேயே பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, இந்த டாக்ஸ் ரேட்லாம் குறைக்கிறாங்க. ஆனால் 42% நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். கார்ப்பரேட் 22% தான் பே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து புதுசாக வரவங்களுக்கு 15%ங்கிறாங்க. ஸோ இப்போ கார்ப்பரேட் டாக்ஸ் ரெவென்யூ தான் இதில் குறைஞ்சிருக்கு. மற்ற அத்தனை வரி எக்ஸைஸ் 1 லட்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அரசுக்கு வரக்கூடிய வரிகளில் ஆமாம், கார்ப்பரேட் வந்து 6.8 லட்சம் பட்ஜெட்டட் அமௌண்ட்டு, ஆக்சுவலாக ரியலைஸ் ஆனது 4.4 லட்சம். ஸோ கோடி 4.4 லட்சம் கோடி. ஆமாம், 4 லட்சம் கோடி. இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் கட்டு கார்பரேஷனில். இப்போ கேள்வி என்னென்னா, இயற்கையாக அவங்களுடைய லாபமும் சொத்து மதிப்பும் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு இது மாதிரி ஒரு பேண்டமிக் டயத்தில். அப்போ வரி மட்டும் எப்படி குறையுங்கிறது தான். அவங்களோட லாபம் அதிகமாக இருக்குது. அந்த லாபம் அதிகமானதுக்கு காரணம் என்னென்னா, சேல்ஸு குறைஞ்சிருக்குது,
அவங்களோட விற்பனை குறைஞ்சிருக்கு, இருந்தபோது லாபம் அதிகமாயிருக்கு. எப்படி ஆயிருக்குன்னா வேலையிலிருந்து ஆட்களை எடுத்துருக்குறாங்க, சம்பளத்தை குறைச்சிருக்கிறாங்க, வேலை நேரத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி 8 மணி நேரம் வேலை செய்கிறவனை வந்து 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்க அதே சம்பளத்துக்கு. இல்லை சம்பளத்தை குறைச்சி கொடுக்குறாங்க, சம்பளம் இல்லாமல் வேலையில் இருப்பேன். இங்கே பாருங்க, உன்னை வேலையில் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேலையில் இருப்பீங்க ஆனால் சம்பளம் கிடையாது, இல்லை குறைச்சி கொடுக்கறது. இப்படிலாம் பல்வேறு விதத்தில் வந்து வேஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சம்பளமும் கூலியும் வந்து சாதாரண மக்கள்கிட்டருந்து கார்ப்பரேட்டுக்கு லாபமாக மாறி இருக்கு. அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குங்கிறது தான் வந்து எல்லாரும் பிரணாப் சென்னிவங்கெல்லாம் சொல்கிறது. அவங்களுக்கு அந்த பட்ஜெட் அதை என்ன சரி பண்ணல, இல்ல அந்த லாபம் அந்த பிரச்சனையை எந்த வகையில் அட்ரஸ் பண்ணிருக்கு? அந்த லாபம் அதிகமான சூழல்ல அவங்க வரி மட்டும் எப்படி குறைஞ்சதுன்னு தான் கேள்வி. அவங்களுக்கு அதிகமா, நான் இப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறேன், அதிகமா சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நீங்க வரி வாங்கல, சம்பாதியம் கம்மியா இருக்கிறவங்கள்ட்ட நிறைய வரி வாங்குறீங்க, அதுதான் வரி கொள்கை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இல்ல சம்பாதிக்கிறவங்கன்னா வருமானம் குறைஞ்சவங்கள்ட்ட அதிகமா வாங்குறீங்க. பெட்ரோல் டீசலுக்கு இந்த மார்ச்சிலிருந்து 48% எக்ஸைஸை மட்டும் உயர்த்தியிருக்காங்க. எக்ஸைஸை மட்டும் இந்த டயத்தில் நம்மளுக்கு சலுகை பண்ண வேண்டிய மக்களுக்கு உதவ வேண்டிய ஒரு நேரத்தில் எக்ஸைஸ் வந்து பெட்ரோல் மேலே 48%, அதுவும் பெட்ரோல் விலை வந்து டாலர் விலை வந்து க்ரூட் விலை வந்து குறைஞ்சிருக்கு, $20 கீழே போச்சு. அப்போ அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த வரியை உயர்த்துறீங்க. இது கார்ப்பரேட்டுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்க வரி வந்து குறைஞ்சிருக்கு 2.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. அது எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அப்போ இதனால தானே அது அவங்க சேல்ஸும் நடக்கலை. சரி, இது உங்களுடைய நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திரு கனகராஜ், உங்களுடைய நிறைவு பார்வை. இல்லை, பட்ஜெட் தமிழ்நாடு, அதான் பட்ஜெட் தமிழ்நாடுன்னு வந்துடும். இல்லை, அதாவது பட்ஜெட்டை பொறுத்தளவில் வளர்ச்சிக்கானதுன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருந்தார். அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. எனவே நான் அதுக்கு போகல. உழவர்களுக்கு எந்த வகையில் அது நம்பிக்கை தரும் என்று வார்த்தைகள் எந்த காலத்தில் சீனின்னு எவ்வளோ பெருசாக எழுதி வச்சாலும் அது ஒன்றும் இனிக்க போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு துண்டாக இருந்தாலும் சீனி மட்டும்தான் இனிக்கும். அவர் 1000 நம்பிக்கை கொடுத்தாலும் அதில் ஒன்றும் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி டாக்டர் ராமதாஸ் சொன்னாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அவருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், 1 கிலோமீட்டருக்கு 28 கோடி ரூபாய் செலவழித்து எந்த ஊரில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி என்கிட்ட பஸ்ஸு போனால், லாரி போனால், டெம்போ போனால் நீங்கள் என்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு இது எல்லாம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? NHAIயினுடைய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரோடுகளை முழுவதும் தனியாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் அதை ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 3வது அம்சம், மாநிலங்கள் என்று பொதுவாக நான் நண்பர் சியாம் சேகர் ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். 2017-18 கொடுக்க வேண்டிய 4025 கோடி ரூபாய் IGST வரலைன்னு வந்து பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் ஆகியும் கொடுக்கல. நீங்கள் இந்த வருவாய் பற்றாக்குறையை, ரெவென்யூ டெபிசிட்டை கொடுக்கறதுக்கு போன பட்ஜெட்லேயே 74,000 கோடிக்கு வெறும் 30,000 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருந்தாங்க. அதில் தமிழ்நாடு மாதிரியான மாவட்டங்களுக்கு 4000 மாநிலங்களுக்கு 4000 கோடிக்கு பதிலாக வெறும் 1600 கோடி தான் வரணும். அதையும் முழுமையாக கொடுக்கல. இந்த தடவையும் குறைச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி முழுவதும் டைடு ஃபண்ட்ஸாக இருக்கே தவிர அன்டைடாக இல்லை. அதாவது ஏதாவது ஒரு நிபந்தனையோடு சேர்த்து இருக்கு. அந்த நிபந்தனை தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கக்கூடியதாக மாறி இருக்கு. எனவே இது முழுக்க முழுக்க இந்தியா என்கிற நாடு மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை தகர்ப்பதாகவும், அனைவருக்குமான அரசு என்பதை அரசாங்கம் கைவிட்டு விட்டதாகவும் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 28ஆம் தேதி த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தது. 2014 எழுதுனதுக்கு நேர்மாறாக டீசல் விலையை டீரெகுலேட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே மார்க்கெட்டை தீர்மானிக்கட்டும், ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 28ஆம் தேதி அன்று அதே நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறது. டீசல் விலையை இப்போது ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்படி நீங்கள் வந்து முதலாளித்துவத்தை, பெருமுதலாளிகளை ஆதரிக்கிற ஒரு பத்திரிகை கூட இது தாங்க முடியலை கொள்ளைன்னு எழுதியிருக்குங்கிறத நண்பர் சியாம் சேகர் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதை வலுப்படுத்துறது மாதிரி தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. எனவே ஏழைகளுக்கு விரோதமான, மாநிலங்களுக்கு விரோதமான, விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் விரோதமான, இந்தியாவினுடைய சுயசார்புக்கு விரோதமான பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்பதுதான் என்னுடைய கருத்து. திருஷாம், நிறைவு பார்வை. இல்லை, என்னோட பார்வையில் இந்த பொலிட்டிக்கல் வியூ எல்லாம் விட்டுருங்க. பொதுவா ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் வீக் ஸ்டேட்ஸுக்கு போகுதுன்ற ஒரு வாதம் இருக்கு இல்லையா? வெல்ஃபேர் மட்டும் பண்ணும்போது, வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மட்டும் போனால் அது நடக்குது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
ஓரியன்டா பண்ணும்போது ஜென்ரலா ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ்க்கு பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால இந்த பட்ஜெட் என்னுடைய பார்வையில, தமிழகத்தின் பார்வையில இட்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் than the previous budgets தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்வாங்கறதுக்கு நமக்கு கெபாசிட்டி இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால நமக்கு நிச்சயமா ப்ராஜெக்ட் வந்தே ஆகணும். சோ அந்த வகையில நமக்கு இது ஒரு வகையில சாதகமான பட்ஜெட். மற்றபடி நடுத்தர வர்க்கத்திற்கோ யாருக்கும் எதுவும் இந்த பட்ஜெட்ல ஸ்பெசிபிக்கா எதுவும் கிடையாதுங்கிறதா உண்மை. அதுல இன்னும் ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், ஃப்ரம் இல்ல சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல பாயிண்ட் சார். ஆஃப் வியூ டெஃபினட்டா தமிழ்நாட்டுக்கு இது பெனிஃபிஷியல் பட்ஜெட். இல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு கேள்வி சார், டெவலப்ட் ஸ்டேட்ஸ் சார், ஒரே ஒரு கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக. 3500 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில் ரோடு போட்டே ஆகணும் என்று நீங்கள் நினைக்கிற ஒரு ரோடை சொல்லுங்கள் சார். 3500 கிலோமீட்டரில் நான் அவ்வளவுக்குலாம் போகலை, ஒரு 500 கிலோமீட்டர் இந்த ரோடு போட்டு தான் ஆகணும், ஒரு கிலோமீட்டருக்கு 28 கோடி ஒதுக்கி தான் ஆகணும்னு சொல்கிற ஒரு ரோடு சொல்லுங்க. ஒரு ரோடு சொல்லுங்க சார். நீங்களும் நானும் கேட்கல சார். என்னுடைய பார்வையில், அரசாங்கத்தினுடைய பார்வையில் இல்ல 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 உங்களுக்கு அதாவது நான் என்ன நீங்க அதை தடுத்து கேட்கிறேன், பாருங்க, அவ்வளவுதான். நீங்களும் நானும் கேட்காத அரசாங்கத்தின் பார்வை முடிஞ்சா தடுத்துக்கோங்கன்றார், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல் முழுவதையும் கொண்டாந்து பார்க் பண்ணி அதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு என் கையில் இருக்கக்கூடிய காசை முழுவதும் நீங்கள் பிடுங்கிட்டு போகிறதுக்கு பேரை நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் 100 கிலோமீட்டர் எனக்கு இந்த மாதிரியான சாலை வேண்டும், 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிற ஒரு மாவட்டத்தை சொல்லுங்கள் சார். நான் கேட்காத ஒன்றை கொண்டாந்து கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூ ஆர் பார்க்கிங் த கேபிட்டல் டு ஃப்ளீஸ் த பப்ளிக். மக்களிடமிருந்து சுரண்டி எடுப்பதற்காக நீங்கள் கொண்டாந்து வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதை இங்கே கொண்டாந்து வச்சு என்னை கட்டாயப்படுத்தி என்னை டோல் வசூல் பண்ணுறீங்க. அதை தவிர நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த 100 கிலோமீட்டர் அவசியம் சொல்லுங்கள். 3500 கிலோமீட்டர் வேண்டாம், 100 கிலோமீட்டர் அவசியம்னு எனக்கு சொல்லுுங்கள் சார். ஒரே சார், இதேதான் 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். வந்த சாலைகள்லாம் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு மக்களுக்கு தெரியும். இல்ல 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 நீங்க சொல்லுங்க சார். வேண்டாம் தான் சொன்னோம். இல்ல நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. 3500ல 100 கிலோமீட்டர் எங்க தேவைன்னு சொல்லுங்க சார். சாலையில போறவனுக்கு இல்ல தெரியும் 100 கிலோமீட்டர் எங்க தேவைன்னு நீங்க சியாம் சேகர் நினைக்கிறாருன்னு சொல்லட்டும். அப்படி ஒரு தேவை இருக்குல்ல, 1 லட்சம் கோடி நீங்க கொண்டாடுற போது எனக்கு இது அவசியம் நீங்க சொல்லணும்ல. அது உங்களாலேயே சொல்ல முடியாத போது சாதாரண ஆளு எப்படி சொல்லுவாரு? ஷாம், பிரின்சிபலி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா போகும்போது டெவலப்ட் ஸ்டேட்ஸ்க்கு அது பெனிஃபிட் ஆகும் சார். ரொம்ப சிம்பிள். என் பார்வையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா அடுத்த 2-3 வருஷம் போச்சுன்னா நம்மளுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் வேகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான், சிம்பிள். அரசியல் பேசலன்னு சொல்லிட்டு ஷியாம் தான் அரசியல் பேசுறாரு. என்னன்னா அவங்க பட்ஜெட்ல அறிவித்தது சார், அறிவித்தது 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்குலாம் அறிவிக்கிறாங்க. அது எதுவுமே நடக்கல. உண்மையில இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில 1 லட்சம் கோடி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிருக்காங்க. இல்ல, செலவு ஆக்சுவலா 20-21க்கு 1 லட்சம் கோடி தான். 2 லட்சம் பண்ணிருக்காங்க, 1 லட்சம் டிஃபரன்ஸுக்கு 1 லட்சம் தான். நீங்க எதையுமே நீங்க ஆக்சுவலைஸ் இல்ல அவங்க அறிவிப்பெல்லாம் பொலிட்டிக்கல் சார். அதை போய் நீங்க எடுத்துட்டு சீரியஸா சொன்னீங்கன்னா அதுதான் பொலிட்டிக்கல். நேரம் முடியுமா அறிவிச்சாங்க? உண்மையில 100 லட்சம் கோடி அறிவித்தீங்க, 1 லட்சம் தான் இந்த வருஷம் செலவு பண்ணிருக்கீங்கங்கறேன். தேர்தல் நேரத்தில் பிரம்மாண்டமான அறிவிப்புகள், அப்படி அறிவிப்போடு நின்றுன்றது உங்களுடைய பார்வை. நான் திரு ஆனந்தோட நிறைவு கருத்தோடு நிறைவு செய்கிறேன். திரு ஆனந்த் சார், இந்த வருஷத்தில் என்ன இன்கம் எந்த ரெவென்யூன்னு பார்க்கணும். ஷியாமுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த வருஷம் அவங்க வந்து பிகினிங்கில் 7 லட்சம் கோடி தான் கடன் வாங்குவேன்னு சொல்லிட்டு, கோவிட் வந்தப்புறமும் 7 லட்சம் கோடிக்கு மேலே மீற மாட்டேன்னு சொல்லிட்டு 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னொரு 12 லட்சம் கோடி வாங்க போகிறேன்னு இப்பவே சொல்லிட்டாங்க. 12 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி ஒரு 1-2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்க போகிறாங்க. எந்த பேங்க்லேயும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இவ்வளோ பணம் கிடையாது. ரிசர்வ் பேங்க் நோட் அச்சடிக்க போகுது, லிக்விடிட்டி ஹையாக இருக்குது, விலைவாசி ஏறப்போகுது. விலைவாசி ஏறினா அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஏறப்போகுது. வரப்போகிற குரோத்தும் காலி. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 1.5 வருஷம் கழிச்சு எல்லாரும் விலைவாசி ஏறிடுச்சுன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறாங்களே தவிர இட் இஸ் அ ஹைலி இன்ஃப்ளேஷனரி பட்ஜெட். இதில் வந்து எப்படியாவது அவங்க கார்ப்பரேட் மாஸ்டர்ஸை ஹாப்பி பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இந்த கரெக்ட் ஸ்டெப்பு எப்படி இருக்கணும்னா, எத்திக்கலாக இருந்திருக்கணும்னா, யாரால் டேக்ஸ் கட்ட முடியுமோ அவங்கள்ட்ட டேக்ஸை வாங்கியிருக்கணும். மிடில் கிளாஸுக்கு டேக்ஸ் பர்டனை குறைச்சிருக்கணும். அதை இந்த பட்ஜெட் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சுங்கிறது தான் என் கருத்து. நன்றி. நாம் நிறைவு செய்யலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏராளமான கருத்துக்களை கடந்த 2 மணி நேரமாக நம்ம பகிர்ந்திருக்கோம். அரங்கில் கருத்தை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.